வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கம்யூனிட்டி மெம்பர் ஒருத்தர் 2019 நம்மளையும் ஒரு மனுஷனாக நம்பி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நண்பர் இவ்வளோ நாள் நமக்கு சப்போர்ட் பண்ணதை தாண்டி அவரோட லைஃப்பில் டெக்கில் எப்படிலாம் அவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு, ப்ளஸ் இப்போ என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுறாரு, இது எல்லாமே நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு அவரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ப்ரோ, உங்களை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோ. ப்ரோ, நான் காலேஜ்லேருந்தே சொல்லலாமா இல்லை? ப்ரோ உங்கள் இஷ்டம் ப்ரோ, இது உங்கள் ஷோ ப்ரோ. இது நீங்க தான் இப்ப சொல்லணும். கம் ஆன். நான் என்னன்னா ஒரு ரிசர்வ் டைப் தான், ஷை டைப் பர்சன். என்ன மாதிரி? ஆமா ப்ரோ, நாங்க எல்லாருமே அப்படிதான். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன விக்கிய பரத்தை யாரை எடுத்துக்கிட்டீங்கனாலும் கேமரா முன்னாடி நாங்க கம்ஃபர்டபுளா மாறிக்கிட்டோம். காரணம் என்னன்னா, இந்த கேமராவுக்கு பின்னாடி 10 லட்சம் பேரா, இல்லாட்டி 4 லட்சம் பேரா, இல்லாட்டி 10,000 பேரா, இல்லாட்டி 4,000 பேரா, அதை பத்தி நாங்க யோசிக்காம பேசுறோம். அவ்வளவுதான். இதுவே அந்த 10 லட்சம் பேர் இருக்கிற இடத்துல போய் பேசணும் அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அங்கே பேசும்போது நமக்கு எப்போ கான்ஃபிடன்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச, எனக்கு பரிச்சயமான, எனக்குள்ள நாடி நரம்பு எல்லா இடத்துலையும் ஊறி போன ஒரு விஷயத்த பேசணும்னா ஜாலியாக பேசிடலாம். தெரியாத ஒரு விஷயத்த சின்ன கூட்டமாக இருந்தாலும் சரி, பெரிய கூட்டமாக இருந்தாலும் சரி, போய் பேச சொன்னால் ஸ்டாமர் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படியே பொறுமையாக திக்கி திணறி கான்ஃபிடென்ஸே இல்லாமல் அங்கேயே நின்றுவோம். இது எல்லாருக்கும் நடக்கிறது தான். இப்போ உங்களை பற்றி நான் உங்ககிட்ட கேட்கும்போது நீங்கள் ரொம்ப ஜாலியாக சொல்லுவீங்க. ஆனால் இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ ப்ரோ. நான் இப்போ அங்கே அப்படி ஒன்று இருக்குது அப்படின்றதே மறந்துடுமே, அதானே உண்மை. நாங்களே அப்படி தான் ப்ரோ பேசிகிட்டு இருப்போம். இதுவே நான் என்ன இப்போ டீ கடைக்கு போனேன்னா டீ கடையில் இருக்கிறவர்கிட்ட எப்படியா பேசிகிட்டு இருப்பேன்? வாய்ப்பே கிடையாது. அங்கெல்லாம் போனோன்னா அண்ணன் ஒரு டீன்னு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக குடிச்சுட்டு ஒரு டம்ளர் வச்சுட்டு ஓடியே போயிடுவோம். அப்படிதான் எல்லாரும் இருப்போம். ஸோ இது எல்லாருக்குமே இது. எங்கள் அப்பா ரொம்ப ஓப்பன் டைப் தான் ப்ரோ, நான் தான் ஆப்போசிட்டாக இருக்கேன். அப்பா ஓப்பன் டைப் தான். ஆனால் அப்பாட்ட போய் டக்குனு இப்போ ஒரு கேமரா ஆன் பண்ணிட்டு பேசுப்பா அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா, பேச மாட்டேன். என்னடா இவன் கோளாரதை பண்ணுறான். அது கரெக்டு தான். ஆனால் மனுஷங்கள்ட்ட நல்லா பேசுவாரு, கேமரா முன்னாடி எல்லாம் செல்ஃபி ஃபோட்டோக்கு ஒழுங்காக போஸ்ட் கொடுக்க மாட்டார். அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, தப்பு சொல்ல முடியாது. ரைட்டு. நம்மளால இப்போ நம்ம இன்ட்ரோ, உங்களை பற்றி இன்ட்ரோ நின்று போய் கிடக்கு. சொல்ல மாதிரி பிரசாந்த் தான் என் பேர். ஸோ நான் யூஜி லெவலால் பண்ணேன். அப்புறம் எம்பிஏ சென்ட் ஜோசஃபில் பண்ணேன். செம. இப்போ கரண்ட்டாக 9 ஸ்டார் டெக்னாலஜின்னு ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு மினிமம் சேலரி வாங்கிட்டு இருக்கேன் நான். இப்போ எனக்கு பார்க்கறதுக்காக கண்டிப்பாக வந்தே ஆகணுன்னுக்காகவே வந்தேன் நான். ஆக்சுவலாக ஃபோன் வாங்கணுன்னு தான் இது இருந்தது. பட் இவரை பார்த்து மீட் பண்ணி ஆகணும். எனக்கு யூடியூபரை மீட் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஒரு இது மீட் பண்ணி ஒரு பர்சனாக எனக்கு ஃபேன் மொமெண்ட் மாதிரி எனக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் இந்த உங்கள் வழியாகவே அதை சொல்கிறேன். பார்த்தா எப்படி தெரியுது? நீங்கள் ஓப்பனாக பேசுங்க. நம்ம மீட் பண்ணியிருக்கோம், இப்போ மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம். அது இந்த ஒரு தாட் இருக்குல்ல எல்லாருக்கும், இந்த சோஷியல் ஸ்க்ரீனில் வந்தாலே ஒரு டைப்பாக இருப்பாங்க போல், இல்லாட்டி அவங்க வேற லெவல் ஹைட்டில் இருப்பாங்க, பயங்கரமாக தான் பண்ணிட்டு. சரி, இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, என்ன தெரிஞ்சது? நீங்கள் ரொம்ப சிம்பிள் டவுன் டு எர்த் மாதிரியே தான். அதெல்லாம் எனக்கு வேணாம், அதெல்லாம் கேட்கல. உங்க பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட் மாதிரி தானே இருக்கு. பெரும்பாலும் எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. அதனால எனக்கு ஹைப் எப்படி இருக்குன்னா, ஏதோ முதல்வன் படத்துல 1 டே சிஎம் இன்டர்வியூ பண்ணா அந்த மாதிரி இன்னும் ஹைப்ல அதே தான் இருக்கு. ரியாலிட்டியா இல்ல கனவு காணுங்கன்னா ஏதோ ஒரு கேள்வி கேட்டு நீ மாட்டி விட போறாரு போல. இல்ல அப்படின்னா இல்ல, அந்த கேள்வி நான் கேட்க மாட்டேன். ஆனா ஏன் ப்ரோ, நீங்க வேற என்ன கேள்வினாலும் கேட்கலாம் ப்ரோ. எனக்கு எப்படி இருக்கும்னா, நம்ம நண்பர்கள் யாராவது இங்க உட்காரும் போது அவங்க ஏதாவது புதுசா ஏதாவது வித்தியாசமான ஒரு கேள்வி கேட்டு அதன் மூலமா ஏதோ புது விஷயத்தை நம்ம பேச மாட்டோமா? நீங்க அந்த அளவுக்கு ஓப்பன்னஸ் கொடுக்குறீங்களா, கூட ஆப்போசிட் மெம்பர்ஸோட லிசன் பண்றீங்களா, அவங்க கமெண்ட்ஸும் கேட்கலாம், அவங்களே நம்மளுக்கு ஏதாவது ஐடியா சொல்றீங்களா. அதனால தான் மெயினா ஃபேனே உங்களுக்கு. பாத்தீங்களா, ரியாலிட்டி அதுதான் ப்ரோ. சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அந்த பாயிண்ட் எனக்கு கேட்கும்போது எப்படி இருக்குன்னா, எவ்வளவு பெரிய கிரெடிட் தெரியுமா சார் இது? எல்லாருக்கும் கிடைக்குமா? பரத்து பார்த்துக்கடா பரத்து. ஸோ ஆக்சுவலாக நம்ம டீம் எப்பயுமே எப்படி இருக்குன்னா, செம ஃபன் ப்ரோ. எங்கே போனாலுமே எங்களை பார்த்ததுமே, என்ன இது, நான் கூட ஏதோ சொன்னேன் ஈவெண்ட் கவர் பண்ணுறதுக்கு ஒரு ஆளுங்க வராங்கன்னாங்க, ஏதோ பயங்கர பில்டப் கொடுப்பானுங்கன்னு பார்த்தா நீங்கள் என்னடா தர லெவலில் இருக்கீங்க அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஸோ நம்ம டீமே எப்பயும் அப்படி தான், நம்ம கம்யூனிட்டி அப்படி தானே இருக்குது. கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபன்னாக இருக்குது, ஃபுல் டவுன் லெவலு. நீங்கள் எல்லாருக்கும் ரிப்ளையும் கொடுக்குறீங்க தெரியுமா, ஹேட்டர்ஸ்க்கும் ரிப்ளை கொடுப்பீங்க, எப்படி ரிப்ளை கொடுக்குமோ அதுவும் கொடுப்பீங்க. அது ஹேட்டர்ல ப்ரோ. அது என்ன பிரச்சனைனா, அவங்களுக்கு நம்மளை பற்றி தெரியல. ரெண்டாவது என்னன்னா, அவங்களுக்கு நம்ம என்ன சினாரியோவை அனுபவிச்சுட்டு நம்ம பேசுறோமோ அது இன்னும் அவங்க அனுபவிக்கல. இப்போ ஒரு அப்பா இல்லாத பையன் அந்த எமோஷன்ஸை பேசுவான். எனக்கு அப்பா இருக்குங்கிறதுக்கு வேற சும்மா ரொம்ப வர ரம்பம் போடுறான் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அவனுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். இப்போ என்ன இருக்கும்னா, சப்போஸ் ஒரு 20 வயசுல அவங்க அப்பா தவறிட்டாங்கன்னா, அந்த 20 வயசுலேருந்தே அவன் தான் ஃபேமிலிக்கு ஹெட் மாதிரி ஆயிருப்பான். ஸோ சைக்காலஜிக்கலா அதுவே ஒரு பெரிய பேர்டன் தான். அது நம்ம என்னதான் ஒரு பக்கம் எவ்வளவு பொறுப்பா இருக்கான் அப்படின்னு நம்ம சொன்னாலும், அவன் நிறைய விஷயங்களை தியாகம் பண்ணி தான் அந்த பொறுப்புக்குள்ள வருவான். ஸோ இது அவன் பேசும்போது ரொம்ப போடுறான்டா அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனா ரியாலிட்டி என்னன்னா, அதை யோசிக்கிற, அதை புரிஞ்சிக்கிற தன்மை எப்போ வரும்னா, எனக்கு கொஞ்சம் வயசு அதிகம், நான் புரிஞ்சுக்கிறேன். பட் இதே ஒரு 20 வயசு சக ஃப்ரெண்ட் என்ன நினைப்பா, மச்சான் ரொம்ப போர் அடிப்பான்டா, வேணாண்டா அப்படி கூட தோணலாம்ல.
ஸோ அதே தான் வந்து இங்கே கமெண்ட்லேயே என்ன பார்ப்பேன்னா நம்ம என்ன சொல்ல வரோம் ஒரு சிலருக்கு ஏன் புரியாதுன்னு பார்த்தா அவங்க ரொம்ப சின்ன பசங்களா இருப்பாங்க. இல்லைன்னா உங்களை வீடியோ ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க ப்ரீவியஸாக நீங்கள் என்னென்ன நீங்கள் எதுவுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னா உங்களோட ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஜட்ஜ் பண்ணுவாங்க ப்ரோ. அது எல்லாருமே அப்படி தானே ப்ரோ பண்ணுறாங்க. ஆமாம். அந்த ஜட்ஜிங் வந்து என்னைக்குமே வேணாம். அது யாராக இருந்தாலும் சரி. ஒரு கிரிமினலே நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு ஜெயிலுக்கு போகிறீங்க, அங்கே ஒரு யாரோ ஒருத்தர் இருக்கிற ஒரு கைதினாலே நம்ம என்ன நினைப்போம், தப்பு பண்ணாமல் எவனே உள்ள போடுவாங்களா நம்ம நினைக்கலாம். தப்பு பண்ணாமல் ஒரு தொல்லை வந்திருக்கலாமே, வந்திருக்கலாமே, ஜஸ்டிஸ் கிடைக்காமையும் போயிருக்கலாமே. அப்போ நம்ம அங்கே பார்க்கும்போது அவருக்கு வந்து கொஞ்ச நேரம் டைம் கொடுத்தோன்னு வைங்களா, அவங்க ஏதோ பேசுறாங்க, உருட்டுறானா இல்லையான்றதையாவது நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம்ல. அதை விட்டு ஐயா ஜெயில இருந்தானா அவன் கல்பிரேட் தாண்டா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர முடியாது இல்ல. இந்த மாதிரி தான். அது கரெக்ட் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே உடனே ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. அதை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் இருக்கு. கரெக்ட். பரவாயில்ல பிரசாந்த் ப்ரோ, இவ்வளோ தூரம் வந்து சிம்பிளா நிறைய விஷயங்கள் சொல்றீங்க, அது வந்து நல்லா இருக்கு. சரி, உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபோன் எது? என்னோட ஃபர்ஸ்ட் நானா எனக்குன்னு யூஸ் பண்ண ஃபோன் வந்து இது எல்ஜி ஆப்டிமஸ் L3. எல்ஜி ஆப்டிமஸ் L3 யூஸ் பண்ணீங்களா? ஆமாம், அதுதான் எனக்குன்னு வாங்கி யூஸ் மிச்சது எல்லாமே அம்மா ஃபோனுன்னு அப்படின்னு வந்து யூஸ் பண்ணது. ரொட்டேஷன்லேயே இருக்கும். அப்பா அம்மா அது எனக்கு வரும். எனக்குன்னு நானே காலேஜ் யூஜியில் தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் ஃபோனு. அப்போ வந்து எல்ஜி L3 தான். ஓகே, அந்த தான் இருக்கும். L3 அந்த டைம்ல ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டிமஸ் அப்படிங்கிற சீரிஸ் வரும்போது எல்ஜி வந்து பீக்ல இருந்தது. ஏன்னா எல்ஜி வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் எல்ஜி இப்படி தான் இருக்கும். எல்ஜி சாம்சங் அந்த மாதிரி இருக்கும். அப்போ மார்க்கெட் எப்படி இருந்ததுன்னா HTC வந்து ப்ரீமியம், ஆப்பிள் மாதிரி ஆண்ட்ராய்ட் சைடில் ப்ரீமியமான ஒரு பிராண்டு. அப்போ என்ன ஆயிடுது, மக்களுக்கு வந்து ப்ரீமியமாக இருக்கணும், அதே சமயம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கக்கூடாதுன்னு போது எதர் எல்ஜி போகலாம் இல்லாட்டி சாம்சங் போகலாம். அப்படி தான் இருக்கும். HTC அந்த சென்சிட்டிவ்காக நிறைய பேர் வாங்கினாங்க ப்ரோ. லாக் ஸ்க்ரீன் ரவுண்டா இருக்கும், இப்படி ஓபன் பண்றது, அப்படி தள்ளணும்னா அப்படி சுத்திட்டு வந்து நிப்பாங்க. பின்னாடி வேற பீட்ஸ் ஆடியோன்னு போட்டுருக்குமா, நிறைய பேர் அட்ராக்ட். எல்லா ஃபோனும் HTC பீட்ஸ் ஆடியோ அந்த டைம்ல. ஆமா, அந்த சென்சேஷன் சீரிஸ், ஒன் சீரிஸ் எல்லாத்துலேயுமே பீட்ஸ் இருந்தது. அதெல்லாம் ஒரு பியூட்டிஃபுல்லான டைம்ங்க. அதுக்கப்புறம் எல்லாம் காணாமல் போச்சு. ரைட். அப்போ L3க்கு அடுத்து என்ன ஃபோனு? L3க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா Note 2. கேலக்ஸி Note 2-ஆ? அது வந்து எங்கள் அப்பா யூஸ் பண்ணது, அப்படியே எனக்கு வந்தது. பரவாயில்ல. எதுக்கு ப்ரிஃபர் பண்ணால் பிக்கர் ஸ்க்ரீன். Note 2ல 9100 ப்ரோ, Exynos 9100 என்ன ப்ராசஸர்? அது நான் தப்பா சொல்றேன்னு தெரியல. அந்த டைம்ல நான் ப்ராசஸர் மெச்சூரிட்டினா இல்ல ப்ரோ. பரவாயில்ல. வந்து ஜஸ்ட் கேமரா நல்லா எடுக்குதா, ஸ்கிரீன் பெருசா இருக்கான்னு பாத்தீங்கன்னா ப்ராசஸர் எனக்கு தெரியாது. அதெல்லாம் தப்பே இல்லை. பாருங்க, எங்களுக்குலாம் மட்டும் எல்லாமே தெரியுமா என்ன? இங்க பாருங்க, இப்போ ஏன் Note 2 பாக்குறேன்னா, என் லைஃப்ல Note 2 வந்து ஒரு கியூரியஸான ஃபோன். என்னால அதை வாங்க முடியல, ஆனா நான் ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்ணேன். Note 1க்கே நான் ஒரு சில கதைகள் சொல்லியிருப்பேன். வேவ்டெல்னு ஒரு கடை, அங்க போயிட்டு பார்த்தா அவங்க டெல்லியில ஸ்ட்ரீக்னு ஒரு சீரிஸ் இருக்கும். ஓகே ப்ரோ. அப்படியே நம்ம நோட் மாதிரியே டெல்லியில் இருக்கும், பெரிய டிஸ்பிளே எல்லாமே இருக்கும். பட் சாம்சங்ல மட்டும் ஹெச்பிலையும் இருக்குல்ல ப்ரோ. நிறைய ரெஸ்டாரண்ட்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க, ஸ்டைலஸ் பண்ணி வச்சே யூஸ் பண்ணியிருந்தாங்க ஆர்டர் எடுக்கிறதுக்கு. அதான் இவன் என்னென்ன மாடல் இருக்கு, 9 மேலே எங்கேயா போட்டிருப்பாங்களா, சரி ஏதோ ஒன்று. ஆனால் இதில் வந்து N7100 இந்த மாடலில் தான் நான் வந்து 9100 நினைச்சிட்டேன். பட் Exynos 4412. ஓகே, இதான் ப்ராசஸர். அது இப்போதான் இருந்தது எக்ஸினோஸ்னு. இவ்வளோ நாளாக நான் வந்து ஸ்னாப் ட்ராகனாக தான் இருந்திருக்கும்னு யோசிக்கிறேன். அப்படியா? ஆனால் ஒரு ட்விஸ்ட் தெரியுமா, அந்த டைமில் அதாவது இந்த 32 nm இருக்கும் போதெல்லாம் வந்து சாம்சங்கோட Exynos ப்ராசஸர் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ப்ரோ. அதுக்கப்புறம் போக போக கூட பார்த்தீங்கன்னா நான் Note 8 S3 எல்லாம் ரொம்ப ஹைப்ல இருந்தது. அந்த டாண்டிலியன் ஃப்ளவர் அதெல்லாம் ரொம்ப ஹைப்ல இருந்தது. அதாவது பரத் கிட்ட கேட்டா அவன் செம ஃபன்னா ஒன்று சொல்லுவான். டச் வைஸ் யூஐன்னு சொல்லிட்டு ஒன்று தான் அதில் இருக்கும். அதுல நீங்க லாக் ஸ்கிரீன் அன்லாக் பண்ண மட்டும் வாட்டர் மாதிரிலாம் ஐபோன்ல 26 அப்டேட்ல வரும்ல அந்த வாட்டரி. இது எங்க இருக்கு? ஐபோன் தான் இது. எங்க இருக்கு அந்த வாட்டரி எல்லாம்? ஆனா அது அப்டேட் பண்ணா iOS 26ல பேட்டரி ட்ரெயின் ஆகுதுன்னு சொன்னீங்களே ப்ரோ நீங்க. அதெல்லாம் ஆகதான் செய்யுது. அதுவும் கம்மி மாடல்ல இருக்கிறவங்களாம் அப்டேட் பண்ண ரொம்ப கஷ்டப்படுது ஃபோனு. 12 13லாம் இல்ல ப்ரோ. இதுல நிஜமாவே வந்து சாம்சங்ல இந்த வாட்டர்லாம் இல்ல ப்ரோ. இது பின்னாடி இருக்கிறது இங்க தெரியுது கரெக்டா? அவ்வளவுதான். இங்க பின்னாடி தெரியுதா? ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். ஆனா சாம்சங்ல இருந்தது வந்து நீங்க சொன்ன எஃபெக்ட் பயங்கரமா இருக்கும். இவர் சொன்ன மாதிரி அந்த டேன்லியன் ஒண்ணுலங்க தாத்தா பூ மாதிரி சொல்லுவோம்ல, ஃபோன் ஊதுனா விரிஞ்சு பறந்துரும்ல, அது அப்படியே ஒரு மாதிரி லைவ் வால்பேப்பர் மாதிரி வச்சிருப்பாங்க. ஒரு பூ பறக்கிற, அதுல இருந்து பிஞ்சி குட்டி குட்டி பூ பறக்கிற மாதிரி வால்பேப்பர். சாம்சங் மட்டும் இல்ல, நம்ம அதுல எல்லாம் வேணா டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அதை. ஆனா ப்ரொமோஷன் பண்ணும்போது நல்லா தான் இருந்தது. அதுக்காகவே வாங்கினாங்க. இப்படிதான் இருக்குமா ஃபோனு இவ்வளோ இதுவானு. அதுக்கப்புறம் நான் யோசிச்சேன், நெட்ல எல்லாம் எல்ஜில போடல, எல்லாம் வேணா டெவலப் பண்ணி. உண்மைதான். அதே மாதிரி தான் நம்ம ஷாமில சூப்பர் வால்பேப்பர் ஒன்று வந்துச்சு தெரியுமா? K20 வரும்போது மேல இருந்து அப்படியே மூணுல இருந்து சல்லுன்னு போய் அப்படியே தரைக்கு போகும். எர்த்துல மேல காட்டிட்டு இருக்கும், டப்புன்னு பார்த்தா எர்த்துக்குள்ள போயிடும். மார்ஸ் மேல இருந்து காட்டும், டப்புன்னு மார்ஸ்க்குள்ள போயிடும். அது மாதிரி சூப்பர் வால்பேப்பர். அதுக்கப்புறம் பார்த்தா APK ஃபைலா வந்துருச்சு. ஊருக்குள்ள இருக்கிற எல்லாரும் அதை இன்ஸ்டால் பண்ணி எல்லா ஃபோன்லயும் யூஸ் பண்ணும். அந்த மாதிரி APK ஃபைல் இருக்கிறது தான் நல்லது. ஆக்சுவலா யாருக்குமே
எதுவுமே ஒரு சிங்கிள் ஹேண்டடாக இருக்கக்கூடாது. எல்லாமே ஓப்பனாக பண்ணி அவனோட கண்டுபிடிப்பு தான், இல்லாட்டி அவனோட உருவாக்கம் தான், அதுலேருந்து எடுத்து யாருனாலும் அதை யூஸ் பண்ணிக்க முடியுது. ஆக்சுவலாக அவன் ஃப்ரீ ஆக்குனா டெவலப்பர்ஸ் ஃப்ரீ ஆக்கி விட்டுருவாங்க. டெவலப்பர்ஸ் தான் மோஸ்ட் அதை ஃப்ரீ ஆக்குறாங்க. இவன் எங்கே ஃப்ரீ ஆக்குறான்? நீங்கள் வேற. அவன் கொடுப்பான், நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மொத்த பேக்கேஜ்லேருந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளில எடுத்து இந்தாங்க வச்சுக்கோங்க ஏபிகேவா, யாருனாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. பட் அதெல்லாம் இது என்னன்னா ஆண்ட்ராய்டோட ப்ளஸ். ஆண்ட்ராய்டை ஃப்ளெக்ஸ் பண்ணுறதே இந்த இடத்துல தான். ஆனால் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் ப்ரோ அது ஞாபகம் வருது. இந்த டேன்லியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது பாருங்க ப்ரோ, நோட் 2ஓட இமேஜே பாருங்களேன். ஆமாம், ஃபெதர். ஓகே ஓகே. இந்த ஃபெதருக்கு மேலே வாட்டர் எஃபெக்ட் வரும். அந்த பென்னு வச்சு டச் பண்ணால் அந்த எஃபெக்ட் வரும், அதுவும் வரும். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்காக இருந்த காலங்க அது. ஆமாம். அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நம்மளால சொல்கிற மாதிரி S3ல டேன்லியனா எல்லா வேர்ஷன்லையும் S9 வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த டேன்லியன் மெச்சூர் ஆகிட்டே வரும். அது ஹை ரெசல்யூஷன் ஆகிட்டே வரும், வேற வேற ஆங்கிள்லேருந்து காட்டுவாங்க அதுலேருந்து. ஆனால் அந்த பிஞ்சு அப்படியே போகிற எஃபெக்ட் வந்து மெயின்டைன் பண்ணாங்க, வேற லெவல். ஆனால் என்ன டச் UI மட்டும் டைலர் மாசு. டைலரில் தான் நீங்கள் அழகாடி ஸ்வைப் பண்ணி மெசேஜ் ஸ்வைப் பண்ண கால்னு போயிடுவீங்களே. அது அவ்வளோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை ப்ரோ. நான் ஃபோன் அவ்வளோ அந்த டைமில் நோண்ட மாட்டேன். கேமரா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பேன், பிக்கர் டிஸ்பிளேன்னு அது போனேன்னு. இந்த இப்போ டெப்த்தாக உள்ளே போய் செட்டிங்ஸில் போய் அடிஷ்னல் செட்டிங்ஸில் போய் எல்லாத்தையும் மாற்றுவோம்ல, ரெசல்யூஷனு HDR எனேபிள் அதெல்லாம் அப்போ அந்த தெளிவுன்னு இல்லை ப்ரோ எனக்கு. அப்போதைக்கு ஜாலியாக ஃபோன் இருக்குப்பா, ஃபோனு என்ஜாய், அவ்வளோதான். அது கிரேஸ்ன்னு வந்தேன்னா 2015 அப்புறம் தான் ஃபோன்னா உள்ளே போய் என்னன்னு. இப்போ உங்கள் வீடியோவில் இதில் சொன்னேன் கார்டெக்ஸ் அந்த இதெல்லாம் பார்த்து, அப்புறம் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து ஒரு ஆப் இருக்கு, சிபியூசி இருக்கு, அதெல்லாம் பார்த்து எப்படி தெரிஞ்சிக்கணும் அதெல்லாம் பார்த்து ஸ்னாப்டிராகன் பார்த்து வாங்கணும், டிமென்சிட்டி வாங்கக்கூடாது, அப்பயும் ஹீட்டிங் இஷ்யூஸ் தான் இருந்தில்ல ப்ரோ. ஸோ அதெல்லாம் அப்போ தான் கற்றுக்கினேனே. ஸோ இப்படி இதெல்லாம் பார்த்து தான் ஃபோனை வாங்கணும், இந்த மாதிரி கேமரா நல்லா இருக்குன்னு வாங்கிடக்கூடாது. அதே மாதிரி கேமராவோட சென்சார் இருக்குல்ல ப்ரோ, நான் தப்பு பண்ணேன். இதுக்கு முன்னாடி வந்து Redmi Note 10 Pro Max வச்சிருந்தேன், அது இப்போ தம்பி யூஸ் பண்ணுறான். அது என்னன்னா 100 MP 8 MP சொன்னா நான் வாங்கிட்டேன். அந்த டைம் வந்து S10 நினைக்கிறேன், Note 10 S21 அந்த டைம்லேயே 100 MP 8 MP தான் இருக்குது. நான் நினச்சேன் ரெண்டுமே ஒரே சென்சார்னு. அப்புறமா வீடியோ நீங்கள் கம்பேரிசனாக போடுவீங்க, அப்புறம் நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க யாரும் இந்த மாதிரிலாம் ஏமாறாதீங்க. சாம்சங்கில் அதுவும் சாம்சங் சென்சார், ரெண்டுமே சாம்சங் சென்சார் தான். ஆனால் இதில் இருக்கிற ஆப்டிமைசேஷன் வேறு, அதில் இருக்க ஆப்டிமைசேஷன் வேறுனா அப்போ தான் தெரிஞ்சு இது வந்து ரொம்ப மிட் லெவலில் இருக்க என்ட்ரி லெவலில் இருக்க 100 MP அதை நேம் வச்சு பார்க்கக்கூடாது. சென்சார் சைஸ் என்னன்னு கேர்ஃபுல்லாக பார்த்து தான் நம்ம கேமரா இது அப்படி தான் சூஸ் பண்ண ப்ரோ. சோனி இப்போ ஒரு சொன்ன வார்த்தை தாங்க சென்சார் சைஸ். ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு கில்லராக இருக்கு. ரீசன் என்னன்னா, விவோவில் இப்போ பாருங்க X300 Ultra பார்த்துருப்பீங்க, ஷாமியில் 17 Ultra, ஓப்போவில் X9 Ultra. பட் 17 Ultra வந்து இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனாக ஓரளவுக்கு இருக்குது. ஆனால் அதில் ப்ரோ கண்ட்ரோல் தான் மெயின்ன்றதை நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். அந்த ஃபோனுக்கு அந்த இமேஜ் கிடைக்க காரணம் என்னன்னா 1 inch சென்சார் ப்ளஸ் லோஃபிக்கு. அதனால 1 inch சென்சாரில் அது எடுக்கிற லைட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அநியாயத்துக்கு எடுக்குது, லைட் நல்லாவே எடுத்துக்குது. அதனால நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, பெரும்பாலும் நிறைய தடவை -0.3 -0.7 வரைக்கும் எக்ஸ்போஜரை ரெடியூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்தாதான் மற்ற ஃபோனில் நார்மலாக எடுக்கிற மாதிரி வருது. அப்படி இல்லைன்னா அவ்வளோ பிரைட்டாக எடுக்குது. ஸோ அது நிறைய பேருக்கு அப்புறம் என்ன இவ்வளோ பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைக் பண்ணாமல் போக வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் வந்து இது மாதிரி 0.7 மைனஸில் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு மற்ற ஃபோன்ஸில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் கான்ட்ராஸ்டியான இமேஜ்லாம் கிடைக்கும். ஸோ இது 1 inch தாண்டி போக மாட்டேன் போகிறாங்க வருது. ஆமாம் 1/1 அதான் 1 inch. இப்போ 1/0.98 inch ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு. அடுத்து அதுக்கு வரிசையாக இப்போ ஒவ்வொருத்தராக மூவ் ஆனவாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச என்னன்னா, இந்த 1 inch சென்சார் ரிட்டைன் பண்ணுறது கஷ்டம் இல்லை ப்ரோ. 1 inch சென்சாரில் இப்போ லோ ஃபிக்னு வரும்போது அப்போ அதுக்கு தனியாக இடம் எடுக்கும். இப்போ நார்மலாக இவ்வளோ பெருசு இருக்கணும் வைங்களேன், சென்சார். இப்போ என்ன ஆகிடும்னா, அந்த லோ ஃபிக் கிட்டத்தட்ட ஒரு கெப்பாசிட்டர், அப்போ அதுக்கு ஒரு இடம் பிடிக்கும். ஸோ மொத்த செட்டப் ஒரு சின்ன வித் எக்ஸ்ட்ரா ஆகலாம். அடுத்த ட்விஸ்ட் என்னன்னா, இப்போ 18 Ultra பத்தி பீல் பம்ப் அதிகமாயிடும், கண்டிப்பா பம்ப் அதிகமாகலாம். ஃபைண்ட் X9 Ultraல 4 சென்சார் இருக்குல ப்ரோ. ஆமா, இன்னும் அவங்க தான் ரிட்டைன் பண்றாங்க. இப்போ Xiaomiல 18 Ultra லீக் என்ன போயிட்டு இருக்குன்னு பார்த்தா, பிரைமரி சென்சார் அதே 1 inch லோஃபிக். இது இருக்குல பெரிஸ்கோப் HP9, இப்போ கூட HPE அப்படின்னு பார்த்திருப்போம். ஓகே ஓகே. அது வந்து மேபி அடுத்து வேற ஏதாவது ஐட்ரேஷனுக்கு போயிட்டு அந்த அது பெரிஸ்கோப் இவ்வளவு பெருசு இருக்கு, அதுல லோஃபிக். ஓகே ஓகே. அப்ப மெயின் கேமரால இதுலயும் இருக்கும். ஸோ அப்போ அது வந்து இன்னும் ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும். அது வந்து 18 Ultraலாம் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக அதெல்லாம் வந்து கேமரா சென்ட்ரிக் மெயின் ஃபோக்கஸ் பர்சன்ஸ் இருப்பாங்களே, அவங்களுக்கு அது கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. இப்போ நார்மல் பர்சன்ஸ் எல்லாம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அது பட்ஜெட்டும் இப்போ ரேம் ப்ரைஸு ஸ்டோரேஜ் ப்ரைஸ் ஏறினால அந்த பக்கம் யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. எங்கே போனாலுமே அது ஃபோன் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வேஸ்ட் தானே ப்ரோ. டூ மச். நெக்ஸ்ட் இயர் பார்த்தா அப்படியே டவுன் ஆயிடுது. சிம்பிளா சொல்றேன் ப்ரோ, ஒரு பொருள்ல ஒரு பயன் இருக்கு, அந்த பயன் மூலமா கொஞ்சம் வீட்டுக்கு
மானிட்டைஸ் ஆகுது, காசு கிடைக்குது. இப்போ நீங்க 17 Pro Max உங்களுக்கு வீடியோ கேள்வி அது முன்னாடி ரெவென்யூ கிடைக்குது. உண்மைதான். இது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம வாங்குறது ஓகே, நீங்களே அட்வைஸ் பண்ணுவீங்க. ஆமா, நான் ஃபோன் சஜஸ்ட் பண்றேன் உங்களுக்கு வாங்கணும்னு சொல்ல, யாருக்கெல்லாம் இப்போ வாங்கணும்னு தோணும் அவங்க மட்டும் வாங்குங்க. நான் ஃபோர்ஸ் சஜஸ்ட் பண்றதுனால வாங்காதீங்க, நீங்களே சொல்வீங்க. தேவையெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, வேறல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி கேமரா சென்ட்ரிக் ஃபோன் வேணா நீங்க சொல்றது சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி ஃபோன் பிரேக் ஆகுதுங்களா, நீங்க என்ன அட்வைஸ் பண்ணீங்கன்னா 20,000 ஃபோன் வாங்கிட்டு மிச்சத்தை DSLRல செலவு பண்ணுங்க. தயவு செய்து. இதெல்லாம் ரொம்ப நாளாக நம்ம சொல்லிட்டு இருக்க விஷயம் தான். ஒன்றும் ப்ரோ, இப்போ என்னன்னா நான் ட்விட்டரில் கொஞ்சம் அப்பப்போ ஆக்டிவாக போவேன். ஏன்னா நிறைய டெக் அங்கே தான் வந்து நியூஸ் வரும், ஃப்ளோ ஆகும். போனால் இப்போது பெரும்பாலும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த யூடியூபர்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கட்டும், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இப்பயே வாங்குறதா வாங்கிக்கோ, இப்பயே வாங்குறதா வாங்கிக்கோ அப்படின்னும் போது எனக்கு எப்படி இருக்குன்னா, அட ஏன்டா நீ வேற கோல்டு அந்த மாதிரி தானே புஷ் பண்ணுங்க. இப்போ கடைசியில் வாங்க சொல்றாங்க, நீ வாங்கி தான் ஏறணுன்றதுக்கு தான் வாங்க சொல்றான்டான மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, ஓகே. அது எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா அவ்வளோ பேனிக் பண்ணி விட வேணாம்னு தோணுது. சோஷியல் மீடியாவில் எங்கே போனாலுமே தயவுசெய்து இப்போ நீங்கள் வந்து ஃபோன் வாங்குற பிளான் இருக்கீங்கன்னா உடனே வாங்கிருங்க, இல்லாட்டி அவ்வளோதான். இதில் என்ன அவங்க மறந்துடுறாங்கன்னா, இப்போது சிம்பிளாக சொல்லணும்னு வைங்களேன், ஒரு 7+ Gen 3 7+ Gen 2 எது போக்கோ F5ல இருக்கு, அந்த ப்ராசஸரையே பார்த்தீங்கன்னா 95% ஆஃப் த கன்சியூமர்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க ஃபுல் பொட்டன்ஷியல். ஆமா கரெக்ட். சரியா, 5% தான் யாருன்னா யூஸ் அந்த ப்ராசஸர் கேப்பபிளா இருக்கும். ஆனா பிராண்ட் வந்து அதை சப்ரஸ் பண்ணி விட்டுருவாங்க. அது அவுட்புட் 4K 60 கொடுக்குதா இருந்தாலும் 4K 13 மாட்டி விட்டுருவாங்க. கண்டிப்பா பண்ணுவாங்க. அந்த மாதிரியும் பண்றாங்க. ஏன் பண்றாங்கன்னு பார்த்தா, இதுக்கு 4K 60 கொடுத்துட்டேன்னா அப்புறம் ஃபிளாக்ஷிப்க்கு மரியாதை போயிடும் சொல்லி இதுக்கு லாக் பண்ணிடுவாங்க. இல்லை, இது எனக்கு என்ன பிரச்சனையா இருக்குன்னா ப்ரோ, அப்போ ஒரு 7+ Gen 2 7+ Gen 3 என்னால் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண முடியல. நான் எதுக்கு இப்போ பேனிக் ஆகி 88 Gen 5 இல்லாட்டி 9500 தேடி போனோம். வாங்குறது வந்து இப்பயே வாங்கிக்க, இல்லாட்டி அவ்வளோதான். எனக்கு எப்படி இருக்குன்னா, செகண்ட்ஸ் மார்க்கெட் போகிறேன், இல்லாட்டி வந்து ஆல்ரெடி ஸ்டாக் ஒரு சிலது வந்து பையில விற்காம போயிருக்கும் ப்ரோ. அது எங்கே ஆஃப்லைன் மார்க்கெட்லையோ இல்லாட்டி எங்கேயா கிடைக்கும்னு வைங்களேன், அது வந்து எப்படி சீல்டாகவே கிடைக்கும். அது என்ன யூனிட்னு பார்த்தா திடீர்னு பார்க்கும்போது 1+12 இல்லாட்டி 1+12 பிரிக்கவே இல்லை, எங்கேயோ யூனிட் கிடைச்சிருக்கு. கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஆனா யோசிச்சு பாருங்களேன், 8 Gen 3 அப்படிலாம் இல்லை ப்ரோ. நம்ம ஊர்ல எங்க ஆஃப்லைன் ஸ்டோர்ல விற்காம கிடந்த மிச்ச ஸ்டாக்கு அதெல்லாம் திடீர்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வாங்கினாலும் சரி, அப்படியும் இல்லையா திடீர்னு அமேசான்லயோ ஃப்ளிப்கார்ட்லயோ என்ன, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃப்ளிப்கார்ட்ல திடீர்னு பார்த்தா S25 சீரிஸ் அதோட ப்ரைஸிங் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் 1.5 நாள்லேயே மாத்திட்டான்னு வைங்க. பட் அந்த குறையிற நேரத்தில் திரும்பியும் குறையாதுன்னு அர்த்தம் கிடையாது. எது வந்தாலும் திரும்ப குறையலாம். திரும்பியும் ஸ்டாக் வரும்போது இப்போ ஒன்றும் இல்லைங்க, நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், சைனாலையும் சரி இந்தியாலையும் சரி பாப்புலேஷன் அதிகம். நம்ம ஊரில் எதை கொண்டாந்து வச்சாலும் விற்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்போ அதிகம். ஏன்னா யாராவது வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்போ என்ன இது, யூரோப்பில் இப்போ விற்காத S25 இருக்கட்டும், இல்லாட்டி அமெரிக்காவில் விற்காத S25 இருக்கட்டும், ஆஃப்ரிக்காவில் விற்காத S25, பிரேசிலில் விற்காத S25, அங்கே மிச்சம் மீதி ஏதாவது இருக்குன்னா எடுத்துகிட்டு வந்து திரும்ப நான் என்ன பண்ணலாம்னா இங்கே ரீபேக் பண்ணி ஃப்ளாஷ் பண்ணி திரும்பியும் நான் ஸ்டோரில் வந்து கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒரே யூனிக்கான டிஃபரன்ஸ் வந்து அந்த பிரைவசி ப்ரொடெக்ஷன். ஆமாம் அல்ட்ராவில் வந்து அதை வந்து ஒரு மாடல்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நான் 2 ஆங்கிளில் பார்க்குறேன். ஒன்று, இன்னைக்கு காலையில் ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, திருப்பூரில் இருக்காங்க. ஸோ இதுதான் நெசவு அந்த சைடில் தான் இருக்காங்க. அவங்க என்னென்னா S24 அல்ட்ரா யூசர். அவருக்கு வந்து இப்போ வரைக்கும் என்ன மனசில் ஓடுதுன்னா, இன்னும் 2 வருஷத்துக்கு நான் இதை வச்சு ஓட்டிடுவேன் ப்ரோ, என் தேவைக்கு இதுவே அதிகம் அப்படின்றார். ஆனால் அதே சமயம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட சொந்த பெரியப்பாவோட பசங்க இல்லாட்டி அவருக்கே ஏஜ் பார்த்தீங்கன்னா அவருக்கு 2 கிட்ஸ் இருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு, எனக்கு வந்து கசின்ஸ் ஒரு சிலர் இருக்காங்க ப்ரோ. எப்படின்னா இப்போ எங்க அப்பா கூட பிறந்தவங்க ஒரு 7 பேர்னா அதுல 7ஆவது ஒருத்தர் இருக்காருன்னா அவரோட பசங்க வந்து இப்போ கரெக்டாக காலேஜ் முடிச்சு வெளில வந்திருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, மார்க்கெட்டை வந்து யங் ஜென்ரேஷன் மார்க்கெட் ஆக்டிவாக ஃபாலோ பண்றாங்க. அப்போ ஒரு ஓப்போ விவோ வாங்கிடுறாங்க. மக்களே மறுபடியும் சொல்றேன், ஓப்போ விவோ வந்து ஆஃப்லைன்லயா ப்ரோ? ஆஃப்லைன்ல கிடைக்குது. அவங்க தான் எல்லாம் ப்ரோமோட் பண்றது ஓப்போ. அது பண்ணிட்டு போறாங்க. ஆனா ஹைலைட் என்னன்னா, இங்க பாருங்க, நான் திரும்பி ஒரு தடவை ரிமைண்ட் பண்றேன், இதை நான் வந்து தாக்குறதுக்காக சொல்ல, நானும் இதில் தாக்கப்படக்கூடிய ஒரு ஆள் தான் இப்படி பார்த்தா. ஏன்னா இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஓப்போ விவோ வாங்கிட்டு ஒரு 6 மாசம் கழிச்சு எனக்கு வந்து சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, கேமரா நீங்கள் செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நான் வாங்கின புதுசில் மட்டும் தான் என்ன பண்ணேன், ஒரு 4 நாள் வேணும்னே வந்து காலையில் எழுந்து வெளில போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கேமராவை ஆன் பண்ணுறது மாதிரியான சுச்சுவேஷன் ரொம்ப ரேராக வந்தது. எனக்கு தேவைப்படுற நேரம் பார்த்தா யோசிச்சு பார்க்குறேன், எனக்கு எப்போ தேவைப்படனே புரியல, ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனால் தான் யூஸ் பண்ணுற மாதிரி ஆகுது. அப்போ இந்த 6 மாதத்தில் வாங்கின புதுசில் ஒரு வாரம் நான் ஆக்டிவாக யூஸ் பண்ணது தான் கேமரா. அதுக்கப்புறம் கேமரா யூஸ் பண்ணல. அல்ட்ரா சீரிஸ் அப்படி தான் S10 யாரும் யூஸ் பண்ணுறது. அதான் இப்போ என்ன சொல்கிறாரு, அப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த பையன் வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு எனக்கு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வரும்போது எது ஐஃபோன் இல்லாட்டி சாம்சங்கே போதும்னு தான் தோணுது. அப்படி கேமரா தேவைன்னா நான் அப்போ யோசிச்சுக்கிறேன். பட் இப்போதைக்கு நான் கேமராக்காக வாங்கிட்டு ஏதோ ஒரு விட்டக்குறை தொட்டக்குறையோட நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன், நான் தேவையில்லாமல் ஒரு தப்பு பண்ணிட்டனோ அப்படின்னு மாதிரி ஒரு கருத்து சொன்னான்னு அவர் சொன்னார். இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், ஓப்போ தான் பிடிக்குதா, நீங்கள் ஓப்போ வாங்கிக்கோங்க. ஷாமி தான் பிடிச்சிருக்கா, தலைகளை தான் குதிக்க போறீங்கன்னா ஷாமி வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து விவோ தான் ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ, விவோவில் அடிக்கிற பெயிண்ட் மாதிரி எங்கள் வீட்டில் யாருமே அடிச்சதில்லை அப்படின்னா அதையும் வாங்கிக்கோங்க.
தப்பு இல்லை. சோஷியல் மீடியா ரெடி ஃபோட்டோஸ் சூப்பரா சோஷியல் மீடியா ரெடி ஃபோட்டோஸ் வந்து நான் ஆப்பிளில் கொண்டு வரணும்னா எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்குன்னா இங்கே பாருங்க ப்ரோ, நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னைக்கு வந்து நான் வெளியில போய் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்தேன். இன்னைக்கு ஒரு 100 கிலோமீட்டர் ரைடு போய். இல்லை எடிட்டிங் ஆப்க்கு நீங்க பே பண்ணி தான் வாங்க முடியும்ல? அப்படிலாம் இல்லை ப்ரோ, நம்ம ஸ்னாப்சீட் போதும். ஸ்னாப்சீடே போதுங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளியில வச்சு எடுத்த ஃபோட்டோஸ். இதில் என்ன ஹைலைட்னா ஒரு சில ஃபோட்டோஸ் நான் எடிட் பண்ணேன், அதுவும் இங்கே இருக்கு, நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் என்ன போட்டுறேன், நம்ம மக்களுக்கும் யூஸ் ஆகும். ஓகே ஷூர். இது எல்லாமே நீ கால் எடுத்தது ப்ரோ, வீடியோ கால்லேருந்து. சரியா? இப்போ இந்த வீடியோ காலில் எடுத்த ஃபோட்டோவே பார்த்தீங்கன்னா ஃபன்னாக இருக்கும். இது ஒரு ஃபோட்டோ நீங்க மார்னிங் கூட ஒரு போஸ்ட் போட்டீங்கன்னு நினைக்கிறேன். குட் மார்னிங் சென்னை. ஆமா ஆமா. இது கிரிக்கெட் ஸ்டேடியம் வரைக்கும் வந்தீங்க. அத பார்த்தோம் ப்ரோ கால்ல. அதான் போயிட்டு ஒரு 100 கிலோமீட்டர் ரவுண்ட் அடிச்சிட்டு வந்தோம் ப்ரோ. 100 கிலோமீட்டரா? அது போயிட்டு வரும்போது என்னாச்சு, இப்போ இது வந்து நார்மலான எடுத்த ஃபோட்டோ ப்ரோ. இதை பார்த்தா எப்படி இருக்கும்னா நல்லா தான் இருக்கும். நல்லா இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா ப்ரோ இதுல என்ன ப்ரோ, இதுல ஸ்டாண்ட் அவுட்டா எதுவுமே இல்லையா? அதாவது இதை பார்த்ததுமே இன்னும் ப்ரோ இப்படி எடுத்திருக்கு அப்படின்னு கேட்குற மாதிரி எதுவுமே இல்லையா? கரெக்டா? ஆனா நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னு பாருங்க, ஒரு மாதிரி ஒரு ஃபில்டரை போட்டு ஒரு மாதிரி மாயையா காமிக்கும் போது இப்போ இதில் கலர்ஸ்லாம் ஒரு மாதிரி மாறுது. மியூட் ஆகுது பாப் ஆகுது, மியூட் ஆகுது பாப் ஆகுது. சிச்சுவேஷனே லைட்டாக சாஃப்ட் ஆகி ஒரு மாதிரி தெரியுது, வித்தியாசமா இருக்கு. ஓகே எஸ். இந்த மாதிரி நம்ம எதாவது பண்ண வேண்டியதாக இருக்கு. அடுத்து அப்படியே இங்கே போனீங்கன்னு வைங்க, இதாங்க ஒரு ஜூஸ் கடைக்கு போயிருந்தோம். ஜூஸ் கடையில் வந்து இந்த மாதிரி ஒரு கட் இருந்தது. இப்போ இது வந்து நான் நார்மலாக பார்த்தா இப்படி தான் ப்ரோ நல்லா கண்ட்ரோல் பண்ணிருக்கு ப்ரோ. அதெல்லாம் நல்லா பண்ணும் ப்ரோ. இப்போ இங்கே பாருங்களேன், இதுதான் நார்மல், இதுதான் நல்லா இருக்கும். டெலிஃபோட்டோ மட்டும் நல்லா இருக்காது ஐபோன்ல தானே. அது என்ன சோகம்னா இது டெலிஃபோட்டோ தான். 5x மேல நல்லா இருக்காதுங்களா? அதான் இப்போ பாருங்க, அதையும் காட்டுறேன். இது 4x. ஓகே. இது 5x. இது சாரி 8x. பட் நீங்க ஏதோ சொன்னீங்க ஐபோன் வந்து வீடியோ நல்லா இருக்கு, போட்டோ இம்ப்ரூவ் பண்ணனும். அது எப்படின்னா 17லலாம் வந்து ஜூமே பண்ண முடியாதுல்ல. அதுல இருக்கிறதே அல்ட்ரா வைடும் பிரைமரி தான். ப்ரோ மேக்ஸ்ன்றது ப்ரோ மேக்ஸ்ல வந்து நீங்க ஒரு நியாயமா சொன்னா ஒரு 8 to 10x வரைக்கும் போலாம் ப்ரோ. அதுவும் கூட உங்களுக்கு வந்து பிடிக்க செய்யாது. ஏன்னா ஓப்போலையும் விவோலையும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 10xலாம் போகும்போது ப்ராசஸ் பண்ணி ஒரு கலர் கொடுப்பாங்க. ரீசெண்டாக அதுக்கு தான் ரெனோ 15 ப்ரோ வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். ஓப்போவோட கலர் சென்ஸ் கிரேசியா இருக்கு. சொல்லும்போது ஞாபகம் வருது போ. நீங்க ஹனிபி ஒன்று போட்டோ எடுத்தீங்களா, பின்னாடி வந்து அந்த இலை ஆடிட்டு இருக்கு. அப்பயுமே அந்த ஹனிபியை வந்து ஒயர் மேல ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. செம்ம கண்ணா. அந்த ஹனிபி எவ்வளவு சின்னதா இருக்கும். அது நான் ரொம்ப இம்ப்ரெசிவா பார்த்தேன் ப்ரோ. சீரியஸா எனக்கும் வந்து அந்த விதத்துல எல்லாம் ஓப்போ நான் அடிச்சுக்கவே முடியாதுன்னு தான் சொல்லுவேன். ஓப்போட ஃபோக்கஸ் வந்து சொல்லிட்டீங்க. ஏஐ கொஞ்சம் இருக்காங்க, பேட்ச் ஒர்க் பார்த்துருக்குன்னு சொன்னீங்க. ஆனா வந்து நம்மள கன்வின்ஸ் பண்ணிடுது. இது கஷ்டமான ஒரு இடம். நான் போட்டோ எடுத்துட்டேன், அது எடுத்த போட்டோவையும் நான் பாரு உனக்காக ஸ்மூத் பண்ணிட்டேன், அதில் எங்கேயுமே நாய்ஸ் இல்லை, சோஷியல் மீடியாவில் போட்டு பாரு எல்லாருக்குமே பிடிக்கும். அப்படிதான் ஆக்சுவலாக சோனி விட்டு போனதே என்ன, நேச்சுரலாக குத்தனால தான் சோனியை யாரும் செக் பண்ணிட்டாங்க. அது ஒன் ஆஃப் த சேட் நியூஸ். இப்போ ஒன்றும் ப்ரோ, சில சீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பாருங்களேன், இது வந்து நார்மல். இதுவே நான் வந்து லைட்டாக வைப்ரண்ட் ஆக்கிட்டேன்னு வைங்க, லைட்டாக ஸ்ட்ரக்சரும் பூஸ்ட் பண்ணிட்டேன்னா இப்படி இருக்கு. அதாவது உண்மையானது இதுதான். ஸ்டால இருக்கிற டீடைல்ஸ்லாம் இருக்கு. ஆனா உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளீச் அடிச்ச மாதிரி இருக்கா, ஒயிட்டா இருக்கு. இப்போ அதையே வந்து நான் லைட்டா எடிட் பண்ண உடனே ஸ்டால இருக்கிற டீடைல் பாப் ஆகுது பாருங்க. பாப் ஆகுது. ஒரு கோடம் தெரியுது. பிளர் ஆயிடுச்சு டைல்ஸ் இதெல்லாம். ஒரு கோடம் தெரியுது. அதாவது அதுலயும் பேக்ரவுண்ட் பிளரா தான் இருக்கு. ஆனா உங்களுக்கு பாப் ஆகல. இப்போ இதுல என்ன ஆயிடுதுன்னா நம்ம லைட்டா வந்து கொஞ்சம் பாப் பண்ண உடனே ஒன்னு ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும் தெரியுது. ஆமா ப்ரோ, அதுல பண்ணதுதான். ஸோ இப்போ இது எதுக்கு சொல்றேன்னா, அப்போ ஒவ்வொரு சீனுமே இதே மாதிரி மாறுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த போட்டோ எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், இது நார்மலா இருக்கா, இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அக்ரெசிவா இருக்கும். அதாவது இது வந்து என்னன்னா அந்த இதுதான் போட்டோ ஒரிஜினல் நல்லா இருக்கு உண்மையை சொன்னா. ஆனா இது வந்து மக்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டா சப்ஜெக்டிவா இருக்கு. நிறைய பேருக்கு வந்து இப்போ அந்த போஸ்ட் ப்ராசஸ் பண்ணி கலர்ஸ் எல்லாம் மாத்தி அந்த மாதிரி உள்ளதை பார்த்து பழகிட்டாங்க. அதனால இந்த அளவுக்கு நேச்சுரலா இருந்தாலும் பிடிக்க மாட்டேங்குது. அப்போ இந்த லைட்டா மாத்தினா இது வந்து என்ன அந்த ஒரு மாதிரி ஸ்மூத்தன் பண்ணி வச்சிருக்கு. இதுவே இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் அக்ரெசிவா வந்து கான்ட்ராஸ்ட்லாம் பூஸ்ட் பண்ணி கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து சப்ஜெக்ட் யூசர். ஆனா ஐபோன் எடுக்கிற போட்டோஸ் எப்படி இருக்கும்னா எல்லாரையுமே திருப்திப்படுத்துமா அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஓப்போவோ விவோவோ யூஸ் பண்ணிட்டாங்க, ஒரு ஷாமியோ இந்த மாதிரி ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஐஃபோன் யூஸ் பண்ணும்போது இப்போ எப்படி ஃபீல் ஆகும்னா, இல்லையே எனக்கு வந்து இதில் கன்வின்சிங்காக இல்லை, என்னென்ன இது 1.5 லட்ச ரூபா கொடுத்து ஒரு ஃபோனை வாங்கியிருக்கேன், ஃபோட்டோ வந்து என்னை வந்து கன்வின்ஸ் பண்ணவே இல்லைன்னு நான் பார்த்ததுமே நான் வந்து நினச்சேன் இது அப்படியே சோஷியல் மீடியாவில் போட்டால் எல்லாருமே மயங்கிடுவாங்க அப்படின்னு நினச்சேன். அந்த மாதிரிலாம் எதுவுமே எடுக்க மாட்டேதுன்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்கும். பட் இது வீடியோ எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க, பெஸ்ட் வீடியோ தரமாக இருக்கும். வீடியோவில் வந்து சினிமாட்டிக் எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் இதில் உங்களுக்கு ஒரு வீடியோ கட்டுறேன், அந்த வீடியோ நான் அப்படியே அட்டாச்சும் பண்ணிக்கிறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ப்ரோ. கரெக்டாக 60 fps வீடியோ ப்ரோ இது? இதுவா? இல்லை 30 தான். ஆனால் எப்படி இருக்கு? ஓகே ஓகே. அந்த லென்ஸ் வந்து ஆடுது கிளு கிளு கிளுன்னு உள்ள ஓஎஸ், அதுதான் அந்த பபுள் அங்கே இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. அல்ட்ரா வைடு. X ப்ரோ? இது 4x. 4x.
ஏன்னா இந்த இடத்துல ஸ்லோ மோஷன் வீடியோ அப்புறம் ட்ரை பண்ணேன் 4K 120 FPSல ட்ரை பண்ணேன். ஓகே ஓகே சூப்பர் ப்ரோ. இதில் வந்து ஒரு காக்கா குறுக்க வரும். அந்த சன் வந்து நல்ல எக்ஸ்போஷர் கம்மி இது ஸ்லோ மோஷன். அதுதான் ஐஃபோனோட இது ஸ்லோ மோஷனில் காட்டுது. இது வந்து ஆக்சுவலாக ஸ்லோ மோஷனு. ஓகே ஓகே சூப்பர் ப்ரோ. நாங்கள் வந்து வருது இல்லை. சூப்பர் சூப்பர் ப்ரோ. 4Kல 120 FPS கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக ப்ரில்லியண்ட்டாக இருக்குது ஐஃபோனில். இன்னொரு தடவையும் காக்கா வரும் ஒன்று. இதோ அதுக்குள்ளே ஃபாஸ்ட் ஆகிடும். இதோ பக்கத்தில் போதில்ல. இதை நம்மளே என்ன பண்ணலாம்னா எடிட் கொடுத்து ஸ்லோ பண்ணி விட்டுடலாம். இதோ இந்த லாஸ்ட் வரைக்கும் எனக்கு ஸ்லோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டோம்னா லாஸ்ட் வரைக்கும் ஸ்லோ ஆகிடுச்சு. நிறைய பேர் நினைப்பாங்க, ஐயா உங்களுக்கு தானே ஐயா தெரியும், எனக்கு தெரியாத ஐயா. நாங்கள் போடுறோம். ரெக்கார்டிங் போட்டிருக்கீங்க? இல்லை இதை போடல ப்ரோ. சூப்பர் ப்ரோ. குவாலிட்டி அப்படியே தான் இருக்கு. எடிட் பண்ணி இதுவும் ஆக முடியாது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நல்லா இருக்கும். அது பாட்டுக்கு பார்க்கறதுக்கு அற்புதமாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ உங்கள் தம்பியும் யூடியூப் சேனல் வைக்கிறாரு நீங்கள்ல, இதெல்லாம் ஃபில்லராக யூஸ் பண்ணலாம் ப்ரோ. நான் இப்போ ஒரு வீடியோ உங்கள் கூட பேசுகிறேன். உங்கள் கூட பேசும்போது இதுக்கு ஒரு இன்ட்ரோ அழகாக நம்மளே என்ன பண்ணலாம்னா, நம்மளால மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வரேன்னு வைங்க, வர வழியெல்லாம் நான் எடுத்துக்கிட்டே வரலாம். ஏங்க அவர் வீட்டுக்கு வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லும்போது அழகாக உங்கள் வீட்டுக்கு வர வழியில் என்னெல்லாம் அழகாக இருந்ததோ அதெல்லாம் காட்டலாம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து வரேன், கண்டிப்பாக வரேன். ஓகே, அதான் மொத்தமாக இருங்களேன். நம்ம ஆளுங்க தான் லைக் மைண்டட் பீப்புள் மீட் பண்ணிட்டோன்னு வைங்க, அப்படியே போய்கிட்டே இருக்கும். சரி, எங்கள் ஆள் வந்ததுக்கப்புறம் Note 2, அதுக்கப்புறம் ப்ரோ அதுக்கப்புறம் வந்து iPhone 4S. பயங்கரமான ஃபோன் ஆச்சு. அது மிக்ஸ் ஆகி தான் ப்ரோ யூஸ் பண்ணிப்பேன். திடீர்னு அது யூஸ் பண்ணிப்பேன், திடீர்னு யூஸ் மாற்றி மாற்றி. ஒரு பரவாயில்ல, ஃபேமிலியில் இருக்க ஐஃபோன் எதுக்கு போனேன்னா கேமரா நம்ம 8 MP தான். ஆனால் நோட்டை விட சூப்பராக எடுக்கும் ப்ரோ. உண்மைதான். ஏன்னா iPhone 4Sல HDR வந்துருச்சு. iPhone 4Sல HDR ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். மேலே ஒரு டாகல் இருக்கும் கேமரால, கிளிக் பண்ணா இப்படி வரும், ஸ்லைட் ஆகி அது டாகல் எனேபிள் ஆகும். எனேபிள் ஆயிடுச்சுன்னா HDR எடுக்கலாம். வேற லெவலில் எடுக்கும் ப்ரோ. கான்ட்ராஸ்ட் பூஸ்ட் ஆயிருக்கும். நான் அதில் மேக்ரோலாம் எடுத்தேன். மேக்ரோ எடுக்கலாமா? இப்போ எடுக்கிற அளவுக்கு இல்லை, பட் ஓரளவுக்கு எடுக்கலாம். அப்போ நான் வெண்டைக்காய் பூவெல்லாம் எடுத்துட்டு இருப்பேன். இப்போ மேக்ரோனா என்னன்னே தெரியாது ப்ரோ. கேமரா அப்படின்னா நான் 4S வச்சிருக்கும் போது மேக்ரோ வந்து வெண்டைக்காய் பூ அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் இது. அதுக்கு எதுக்கு ஒன்று வந்து கேமரா, இன்னொன்று அட்ராக்ட் பண்ணது வந்து கிளாஸ் சாண்ட்விச் பில்டிங். 2 பக்கம் கிளாஸ். அது மட்டும் இல்லை ப்ரோ, ப்ரீமியம் ஃபீல் கிடைக்கும். UI மேசிவான UI. ஆக்சுவலாக நான் அதுக்கு முன்னாடி வந்து இது யூஸ் பண்ணியிருந்தேன் ப்ரோ. அப்பா வந்து 3S யூஸ் பண்ணியிருந்தார், அதை நான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் 4Sக்கு அப்புறம் நான் ஐஃபோனுக்கு போகவே இல்லை, ஃபுல்லாகவே ஆண்ட்ராய்டு தான். இது இப்போ வரைக்குமே ஐஃபோன் பார்க்க போகிறேன். ஏன் ஐஃபோனை அவாய்ட் பண்ணனாவே சைட் லோடிங் பண்ண முடியாது, அந்த கிராக் டேப்ஸ் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு. இந்த கேம்ஸ் தான் இருக்கு ப்ரோ. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அதை இது பயிர் பண்ணி எடுப்பாங்க, இந்த நீட் ஃபார் ஸ்பீட் எல்லாம். அதுக்காகவே வந்து என்ன பண்ணவே முடியலன்னு சொல்லிட்டு இந்த ஆண்ட்ராய்ட்ல இருந்துக்கலாம்னு விட்டேன். இல்லை, ஆனால் இவர் சொல்றது வந்து எமோஷனலி எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னு நான் சொல்கிறேன். 2010-11 இருக்கும்போது எனக்கு என் மைண்டில் ஓடுது. நான் காலேஜ் முடிச்சிருக்கேன், UPSC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன், கையில் காசுல எதுவும் கிடையாது. அப்போ வந்து என் மைண்டில் ஓடுது, சரி நம்மளும் ஒரு வேலை நமக்கு ஒரு 5 வயசு எக்ஸ்ட்ரா அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்நேரம் வேலைக்கு போயிருப்பேன், சம்பாதிச்சிருப்பேன். அப்போ வந்து ஐஃபோன் வாங்கிட்டு ஐஃபோன்ல வந்து இப்போ ரியல் ரேசிங் 3லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ஐஃபோன்ல வந்து நான் என்ன பண்ணலாம், ஆல்ஃபாட்டும் நல்லா இருக்கும், ஆஸ்பால்ட்டும் சூப்பராக இருக்கும். அப்போ நம்ம வந்து பெய்டு கேம்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கி விளாண்டுருந்தா எவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கும்ல. அதெல்லாம் வாங்க முடியாமல் இருக்கு அப்படிலாம் நினச்சிருக்கேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு இத்தனைக்கும் ஐஃபோன்லேயும் பவர் VR தான் இருக்கும். இப்போ இது ஒரு ஜோக்குங்க, அதை கேட்டால் சிரிச்சிருவீங்க. ஐஃபோனில் பழைய iPhone 3GS எல்லாத்துக்கும் நீங்கள் போய் வேணா செக் பண்ணி பாருங்க, பவர் VR இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராட்காம் இவங்களாம் தான் அப்போ வந்து சப்ளையர்ஸாக இருந்தாங்க. ஜோக் என்னன்னா, அந்த பவர் VR தான் இப்போ Pixel 10ல இருக்கு. அதே பவர் VR அந்த பிராண்டு கிட்ட இருந்து அதே கம்பெனி அவங்க கிட்ட இருந்து GPU இவங்க வந்து எடுத்திருக்காங்க. ஏன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இதர் மேலி GPUக்குள்ள போனோம், அப்படி இல்லைன்னா ஸ்னாப் டிராகன் யார்கிட்டயாவது போய் வாங்குற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்கன்னா இவனுங்க பவர் VRக்கு போயிருக்காங்க. அதனால தான் இவங்க டிரைவர் எல்லாத்துலேயும் கொஞ்சம் பின்னாடி தங்கி அப்டேட்லாம் இல்லாமல், நிறைய ஆப்புக்கு வந்து சப்போர்ட் இல்லாமல், நிறைய கேமுக்கு ப்ராப்பர் சப்போர்ட் இல்லாதனால ஹேங் ஆகிறது. ஆனால் ஆங்க்ரி பேர்ட்ஸ் எல்லாம் ப்ரோ ஐஃபோன்ல அதே வெர்ஷன் தான். ஆனால் ஐஃபோனில் வந்து செம்ம ஸ்மூத்து டிஃப்ரென்ஸ் தெரியும் ப்ரோ. ஏதோ மாற்றி வச்ச மாதிரி தெரியும். ஆண்ட்ராய்டில் என்ன தான் இப்போ S2 Note 2 சொல்ல சொல்கிறீங்களா, அதில் வந்து என்னென்னா பிரைட்டாக இருக்கும் ஸ்க்ரீனு, சாம்சங் AMOLED பேனல்னு. ஆனால் அந்த ஸ்மூத்னஸ் இழுத்து விடமானா ஒன்று, அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு சின்ன தெரியும் ப்ரோ. அது பயங்கரமான யூஸராக இருந்திருக்காரு. எனக்கு என்னன்னு தெரியாது. சரி, ஆப்பிள் வந்து வேற ஏதோ அப்படிலாம் தெரிஞ்சுட்டு ஆப்பிள் வந்து அவங்களோட ப்ராசஸ் எல்லாமே அவங்களே பண்ணுறது, அப்புறம் தான் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சுன்னு அதெல்லாம்
ஃபேக்ட். இவர் வந்து இதுல வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கான பாயிண்ட் தான் இப்போ அவர் சொன்னது. ஏன்னா ஒரு டைம்லாங்க ஆங்கிரி பேர்ட்ஸ் ரொம்ப ஃபேமஸ், ஃப்ரூட் நிஞ்சாவும் ஃபேமஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. வெக்டார், ஆமா, ஜெட் பேக் ஜாய் ரைடு, இதெல்லாமே பயங்கர ஃபேமஸ். அது எல்லாமே எதுல வந்து இருக்கலே ஸ்மூத்தா இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஹேங் கூட இல்லாம இருக்கும்னா ஐபோன்ல சூப்பரா இருக்கும். ஐபோன் 4S, ஐபோன் 5, ஐபோன் 5S பீக். ஏன்னா ஐபோன் 4Sல இருந்து உங்களுக்கு டியூல் கோர் ப்ராசஸர் வேற வந்துருச்சு. அப்புறம் ஜிபியூ சைட்லயுமே செமையா ஒர்க் பண்ணிருந்தாங்க. ஏதோ 200 MB தான் இது 512 MB RAM. உங்களுக்கு ஐபோன் 5ல தான் 1GB RAMக்கே வருவாங்க. ஸோ 512 MB RAMலயே வந்து பாத்தீங்கன்னா iOS வந்து அவ்வளோ ஆப்டிமைஸ்டா இருக்குங்க. அப்போ UI வந்து இன்னைக்கும் நான் அதனால தான் ஐபோன் 4S வச்சிருக்கேன். அது எல்லாமே வந்து ஒரு பொக்கிஷமா இருக்கு. ஏன்னா அதுல 3.5 ஜாக்ல ஆடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமா இருக்கும். நல்ல டிவைஸுங்க, அவ்வளோதான். சிம்பிளா சொல்லணும்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல அற்புதமான டிவைஸ். அதே மாதிரி நீங்க சொல்றீங்க இப்போ ஆப்போட ஆப்டிமைசேஷன் எல்லாம். இப்போ வீடியோ எடுத்தீங்களா, இதே வீடியோ 4K 120fps ஆண்ட்ராய்டில் எடுத்தீங்கன்னா டபுள் த டைம் வந்து ஜிபி. அதே மாதிரி அந்த மாதிரி கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ண 32 GB தான் இன்பில்டு. ஆனால் அதில் ஒரு 30 கேம் வச்சிருந்தேன் ப்ரோ. அதில் 32 GB இல்லை. இப்போ யோசிக்க முடியல. இப்போ 512 GB இது 30 கேம்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணால் முக்கால்வாசி ஃபுல்லாகிடும் அது. ஏன்னா இப்போ இருக்கிற கேம் வேறு பெருசாயிடுச்சு. பெருசாயிடுச்சு. அவங்க வந்து அந்த டைமில் வந்து ஆப்டிமைஸ் பண்ணி குட்டி குட்டி கேம். ஆனால் கிராஃபிக்ஸ் நல்லா தான் ப்ரோ இருக்கும். அதெல்லாம் இருக்கும். அது நானும் நிறைய பார்த்துருக்கேன். அது எல்லாமே வந்து ஃபேக்ட் தான் ப்ரோ. எனக்கும் வந்து சொல்லப்போனால் கிரேசின்னு தான் சொல்ல தோணுது. அந்தளவுக்கு வந்து சரியான ஒரு டைம்ங்க. ஆப்பிள்னா மாசு அப்படிங்கிறதுல யாருமே வந்து. ஆனால் நான் வந்து எங்கள் அப்பா புஷ் எங்கள் அப்பா வாங்கி தர இது சுச்சுவேஷனில் தான் இருந்தார். பட் ப்ரைஸ் அப்புறம் தான் தெரிஞ்சுக்கினேன். நான் எனக்கு வந்து LG G3 வந்து ஷாப்புக்கு போய் வாங்கினேன். அப்போ தான் ஆப்பிள் வந்து இவ்வளோ ப்ரைஸ்ன்னு சொன்னாங்க. அது வரைக்கும் ப்ரைஸ் என்னன்னு தெரியாது. எங்கள் அப்பா ரொட்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க வீட்டில், நம்ம மாற்றி யூஸ் பண்ணிப்போம். எனக்கு ப்ரைஸ் தெரியாது. நான் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் டிஸ்கஸ் பண்ணதில்ல. ஏன்னா நான் தான் ஃபோன் வச்சுருக்கேன், புது ஃபோன் வாங்குறேன். நானும் LG அப்படியும் ப்ரைஸ் வந்து இவ்வளோ சொன்னேன்னு இவ்வளோ ஆகுதான்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டு L3 வாங்கிட்டேன். LG L3 போதும் எனக்கு. அப்புறம் இன்னொன்று தெரிஞ்சதுன்னா இதை விட வந்து இதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு. கூகுள் இல்லை சாம்சங்கு இல்லை தான் இருக்குது. அப்படி சோனி எல்லாம் இசட் சீரிஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அது ஆனால் அதுவும் காஸ்ட்லி தான். அப்புறம் அது ஃபுல் கிளாஸ் பில்டு. எனக்கு என்னன்னா இது இன்வெஸ்ட் பண்ண எப்படின்னா செட்டில் தான் ப்ரோ அந்த டைமில். பட் வந்து காசு ஃபோனுக்கு இவ்வளோ வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, அவ்வளோ கேம் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன், அதுக்கே இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும்னு சொல்லிட்டு நான் ஐஃபோன் பக்கம் போகிறத விட்டேன் ப்ரோ. ஆண்ட்ராய்டே பரவாயில்ல, நம்ம அந்த அளவுக்கு இதை வச்சு தான் நம்ம லைஃப் இது பண்ணணும் இல்லை, நம்ம படிக்கிறது முக்கியம்னு சொல்லிட்டு விட்டேன் நான் ஐஃபோன். இதெல்லாம் நியாயமான பேச்சு தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று என்னென்னா, நம்ம பெரும்பாலும் வந்து இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பிரசாந்த் ப்ரோ வீட்டில் உள்ளுக்குள்ளே ரொட்டேட் பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். ஆமாம். இப்போ நம்ம ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கிற S24 Ultra வாங்க போகிறோம். இப்போ வரைக்கும் என் தம்பிக்கு அவன் தனியாக இன்னும் ஃபோன் வாங்கலை. என்கிட்டருந்து வந்து அவனுக்கு போவோம். அவன் இனிமேல் தான் ஜாபுக்கு போய் எதாவது வாங்குவான். எனக்குன்னு வாங்கி தரும்போதும் MBA டைமில் தான், இந்த UG டைமில் தான். அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் அம்மா ஃபோனை தான் யூஸ் பண்ணிருப்பேன். அதுக்கப்புறம் எங்கள் தம்பி வந்து ஸ்கூலு 12th இல்லை காலேஜ் என்ட்ரி கொஞ்சம் நாள் அம்மா ஃபோன் தான் யூஸ் பண்ணியிருந்தான். அதுக்கப்புறம் தான் அவன் வேணும்னு கேட்டு இது பண்ணது அம்மா ஃபோனே தான் அது யூஸ் பண்ணேன். அம்மா நம்பரே அவனுக்கு நம்பரே கிடையாது. ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறது அது ஒரு வகையில் வந்து பெரிய ஒரு ப்ளஸ் தான். கரெக்ட். ஒரு சில தடங்கள் மாதிரி இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து ஒரு வகையில் கொஞ்சம் நல்லவனாகவும் நேர்மையாகவும் இருக்கிறதுக்கு அதுவே ஒரு காரணமாகவும் அமைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது நீங்கள் சொல்வீங்களே, இப்போ எப்போ நம்மளுக்கு ஃபோன் யூசேஜாக இருக்கோ அப்போ தான் நம்மளுக்கு கையில் இருக்குது நல்லது. அது வரைக்கும் ஸ்டடீஸு கெரியர் ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லது. 100%. கரெக்ட். இப்போ நான் கூட ஓப்பனாக சொல்கிறேனே, இப்போ ரீசெண்டாக என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, என்னோடய ப்ரைமரி நம்பரை வந்து அப்படியே ஒரு ஃபோனில் போட்டு என் ஒய்ஃப்ட்ட கொடுத்துடலாம். ஏன்னா உண்மையாக சொல்கிறேங்க, சும்மா ஜோக்குக்கெலாம் சொல்லலை, இல்லாட்டி பில்டப் கொடுக்கவும் சொல்லலை. இப்போ நம்மளாலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாருன்னு வைப்போம். இப்போ ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற நேரத்தில் இவருக்கு சப்போஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் அதிகம் அப்படின்னா எல்லாரோட காலையும் நம்ம நெக்லெக்ட் பண்ண முடியாது. அப்போது இவர் ரிசர்ச் பண்ணுவாரா இல்லாட்டி ஃபோன் பேசுவாரா? கரெக்ட். அப்போ ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி புரிய வைக்கணும். அப்போது இதே மாதிரியான ஒரு நிலைமைக்குள்ளே தான் சில சமயங்களில் நானும் தள்ளப்படுற மாதிரி எனக்கு தோணும். என்ன வேணால் நிறைய பேர் வந்து நமக்கு கால் பண்ணுவாங்க, நம்மளால் அவங்க காலை அட்டன் பண்ணாமலும் இருக்க முடியாது, அவங்க தப்பாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதுக்கு பதில் நம்ம ஃபோனை யாராவது அட்டன் பண்ணி அவங்க வந்து கொஞ்சம் இப்போதைக்கு டைட்டான ஒரு ஒர்க்கில் இருக்காங்க, பொறுமையாக பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா, அட்லீஸ்ட் கால் அட்டன் பண்ணி யாரோ சொல்லிட்டாங்க, நான் கால் அட்டன் பண்ண முடியாத ஒரு நிலமையில இருக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, நிறைய பேர் நம்மளை தப்பாடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ அவ்வளோ பிஸி ஆகிட்டேன், அவன் பேச மாட்டானாமா அப்படின்னு கூட நினைக்கலாம். கரெக்ட். பட் யாராவது ஒருத்தர் ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். ஆனால் நிஜமாக சொல்கிறேங்க, நீங்கள் ரொம்ப யோசிச்சு ஏதாவது வேலை பார்க்கணும்னு நினைக்கும் போது மல்டிபிள் கால்ஸ், மல்டிபிள் நோட்டிஃபிகேஷன்ஸ், இது எல்லாமே வந்து உங்களை ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட்டு நீங்கள் வெளில போயிடுவீங்க. ஐயோ, இந்த இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு. இன்ஸ்டாகிராமுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இது தோணுது. சைனாவில் ஒரு கேமு
ரெஸ்ட்ரிக்ஷன் 3 hours தான் வீக்லி. அந்த மாதிரி இன்ஸ்டாக்கும் வந்து நம்மளா செட் பண்ணி இல்லை ஒரு ஏதோ லாக் போட்டு அந்த மாதிரி வச்சாதான் நம்ம நல்ல விஷயம்தான். அதை வச்சு தள்ளி இருப்போம்னு நினைக்கிறேன். பார்த்த வரைக்கும் என்னாச்சுன்னு சொல்கிறேன். நீங்கள் சொன்னது வந்து 100% நல்ல விஷயம்தான். ஆனால் இங்கே ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தா நம்ம அந்த மாதிரி மாற்றலான்னு பார்க்கும்போது தான் பெரும்பாலும் வந்து நம்ம கையே நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் +30 மினிட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். டிஜிட்டல் வெல்பீயிங்கில் பார்த்துருப்பீங்க. இது வந்து நீங்கள் ஆல்ரெடி ரெஸ்ட்ரிக்ஷன் செட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது, கிரே அவுட் ஆகிடும். பட் நம்ம என்ன பண்ணலாம், உள்ளே போயிட்டு என்ன பண்ணலாம், ஒரு 30 நிமிஷம் அதுக்கு அடுத்தடுத்து டைம் கொடுக்கலாம். அப்படியே என்ன ஆகிடும்னா பல மணி நேரம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் எதுக்கு அது இருக்குன்னே தெரியாது. அது எப்படின்னா இப்போ அந்த அவங்க போட்டிருக்க லாக்கு டிவைஸு என்ன பண்ணாலும் ரிமூவ் பண்ண முடியாது. பேரண்ட்ஸ் கண்ட்ரோல் இருக்குல்ல, பாஸ்வேர்டு ஏதோ போட்டு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி சொல்கிறேன். அந்த மாதிரி அது பண்ணலாம்னு எனக்கும் ஆசை ப்ரோ. ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய பேர் தப்பா நினைச்சுக்கிறாங்க. எப்படி ஆயிடுதுன்னா ஒன்று அவங்களுக்கு புரியல, ஃப்ரீடம் இது பண்றோம். எனக்கு என்ன தோணும்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது இவ்வளோ கேம்ஸும் ஃபோன்ஸும் இருந்ததா இல்லை. அப்போ எனக்கு வந்து இந்த ரூல் அப்போயே அப்ளை ஆச்சு அப்படின்னா நான் இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நீ ஜாலியாக தானே இருந்த, எனக்கு ஏன் ரெஸ்ட்ரிக்ஷன் நினைக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு ஜாலியாக இருந்ததுன்னு உண்மைதான். நாங்கள் எப்படி ஜாலியாக இருந்தோம்னா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருந்தோம். நான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிடுவேன். இப்போலாம் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறதே அபூர்வமாக இருக்குது. அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பாலாம் கேட்குறாங்க, ஏன்னா அந்த பக்கம் கூட வர மாட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க. இத்தனைக்கு க்ரோம் பேட்லேயே தான் இருக்காங்க. எல்லாம் மேரேஜ் ஆனாலே வேற ஒரு எக்கோ சிஸ்டம்ல போயிடுவாங்க. மேரேஜ் ஆயிடுச்சுன்னா நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வேற மாதிரி வரும். இப்போ கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்குன்னா ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போவோம். தோணும். இப்போ இருக்க சொல்கிறேன், உங்க கூட இல்லை விடுங்க, இல்லாட்டி பசங்களை பார்க்கணும், இல்லாட்டி வீட்டுக்கு எதாவது வேணும்னா வாங்கணும், இல்லாட்டி இதுவே நீங்க அப்படி யோசிச்சிங்கன்னா முன்ன என்ன ஆகுனா நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கு, வீட்டில் சொல்லிட்டு அப்படின்னு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு ஓடுவோம். இப்போ அதெல்லாம் பாசிபிள் இல்லாமல் இருக்கு. சரி, ஓகே, நல்லதே நடந்தா சரிங்க நம்ம பசங்களுக்கு. ரைட்டு, L3க்கு அடுத்து ப்ரோ? L3க்கு அடுத்து வந்து Note 2 யூஸ் பண்ணேன். Note 2க்கு அப்புறம் வந்து இது யூஸ் பண்ணுவோம், Samsung J7. ஓகே, அந்த பாக்ஸில் வந்து பொம்மையா போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். J7 Plus தெரியும். அதில் வந்து ஃப்ரண்ட் கேமரா ஃப்ளாஷ் இருக்கும். ஃப்ரண்ட் கேமரா ஃப்ளாஷ் அதே மாதிரி தான் அந்த டைம்ல வந்து ஆன் NXT ஒன்று வந்துச்சு, ஆன் மேக்ஸ்னு ஒன்று வந்துச்சு, அப்புறம் இந்த J3 J2லாம் வந்துச்சு. இதில் பைக் மோடு வேற உண்டு. அப்புறம் இந்த J சீரீஸ்ல என்ன பண்ணானுங்கன்னா கேமராவை சுற்றி ஃப்ளாஷ் வச்சு விட்டானுங்க. அடுத்தடுத்து கேமராவை சுற்றி என்ன ஆகுனா உங்களுக்கு கலராக லைட் எரியிற மாதிரி இப்போ எப்படி நத்திங்கில் இருக்குது அந்த மாதிரி கேமராவை சுற்றி ஸ்கொயராக வச்சுருப்பானுங்க. அந்த மாதிரிலாம் வச்சுருந்தானே. இப்போ வந்து நான் என்னென்ன லேட்டஸ்ட் ஃபோன் போட்டு யூடியூப் பார்க்குறேன் ப்ரோ. யூடியூப் பார்க்க ஆரம்பிச்சது என்னன்னா 2019 அப்புறம் தான். அது முன்னாடி ஃபோன் ஏதாவது அட்வர்டைஸ், டிவி அட்வர்டைஸ் போனேன். அப்போ தான் எனக்கு இந்த ஃபோன் வந்திருக்குன்னு தெரியும். நான் அவ்வளோ சோஷியல் மீடியாவும் போக மாட்டேன், நெட்லையும் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன், க்ரோமு எதுவுமே. அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்களே, அப்போ தான் தெரியும் இப்போ ஃபோன் வந்திருக்கு. இல்லை வேற எங்கன்னா வெளியில் ஏதாவது ஷாப்பிங் மாலில் ஏதாவது இல்லைன்னா ஷோரூம் இருக்குங்களா, அப்படி தான் எனக்கு தெரியுமே ஃபோனு. ஓ, இப்படி J7 வந்து நீங்கள் சொன்னீங்களா சுற்றி ஃப்ளாஷ் இருக்கும். நான் அப்படி நான் இப்போ தான் J2 பாருங்க. ஆமாம், கேமரா சுற்றி சுற்றி லைட் எரியும். இதெல்லாம் கூட நம்ம ட்ரோலாக சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி ஃபோன் எல்லாமே வந்து அப்பா வாங்கின்னு வருது. நானாக ரிசர்ச் பண்ணி வாங்கியிருந்தேன்னா என்னென்ன மாடல் இருக்குது, எது பெஸ்ட்டுன்னு தெரிஞ்சிருக்கணும். எங்கள் அப்பா என்னன்னா அப்படியே கேஷுவலாக யூஸ் பண்ண. நானும் எது யூஸ் பண்ண ஆரம்பித்தேன், MI A1 ப்ரோ. அதை ரிசர்ச் பண்ணி கூகுள் ஃபோன் நிறைய என் காலேஜ் நிறைய பேர் வாங்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அது வந்து ஜஸ்ட் நார்மல் லுக் தான் ப்ரோ. ஆனால் அது எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும், நாய்ஸ் இருக்காது. கூகுள் இன்டெகிரேட்டட் ஆண்ட்ராய்டு ப்ரோக்ராம் ஃபோன் தான். ஆனால் உள்ள கேமரா ஆப் மட்டும் Xiaomi ஆப் இருக்கும். ஆமாம், அது அற்புதமான சம்பவம். அதெல்லாம் இப்போ கூட நிறைய பேர் அதனால தான் கலாச்சிட்டு இருக்காங்க. ஆப்டிமைசேஷன் பண்ணுறது கூகுளோட சாஃப்ட்வேர் தானே. அதாவது சாஃப்ட்வேர் மட்டும் தான் கூகுள், கேமரா ஆப் வந்து MI தான். அந்த ஆப் அவுட்புட்டும் MI தான். MIயோட கேமரா நினைச்சும்போது ஆப் ஓகே, அது Xiaomi. இது உள்ள ஆப்டிமைசேஷன் அவுட்புட் கிடைக்குதுல்ல, அது கூகுள். அப்படி சொல்றேன்னா இப்போ கூகுள் அந்த அளவுக்கு ஆண்ட்ராய்டு ஒன் ப்ரோக்ராம் வழியா ISP வந்து ட்ரிகர் ஆகி கேமரா போஸ்ட் ப்ராசஸிங் அவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னா, ஆண்ட்ராய்டு ஒன் பேஸ்டு ஃபோன்ஸ் மொத்தம் மார்க்கெட்ல அதே டைம் வந்துட்டு இருந்தது. உங்களுக்கு வந்து மோட்டோரோலால கேன்வாஸ் A1 இருந்தது, அதே மாதிரி இன்டெக்ஸ்ல இருந்தது, கார்பன்ல இருந்தது, எல்லா லாவால இருந்தது, எல்லாத்துலயுமே ஆண்ட்ராய்டு ஒன் ப்ரோக்ராம் இருந்தது. நோக்கியாலேயே ஆண்ட்ராய்டு ஒன் ப்ரோக்ராம் தான். ஆனா Mi A1 அங்க ஸ்கோர் பண்ணிச்சு. கேமரானா Mi A1 அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அது LCD டிஸ்பிளே தான் ப்ரோ. நல்ல ஃபோன் ப்ரோ. அதுவும் LCD தான். Mi A2வும் LCD தான். A1ல 3.5 ஜாக் உண்டு, A2ல 3.5 ஜாக் கிடையாது. வரைக்கும் வந்துட்டு அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. A3ல 3.5 ஜாக் வந்துச்சு. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா HD பேனல் வந்துச்சு, AMOLED. அதுக்கப்புறம் ஃபுல்லா ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. நல்லா போற மாடல் நல்லா இருந்தனால தான் அது ஏன் ஸ்டாப் பண்ணல. இல்ல, நல்லா இருந்தது. நிறைய பேர் கேள்வி எப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இது இவ்வளவு நல்லா இருக்கும்போது எதுக்கு MI UI கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவங்களுக்கே வந்து எப்படி இருக்குன்னா, என்னடா இது நம்மளே வந்து கத்தி எடுத்து நம்மளே வெட்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எனக்கு இன்னொரு டவுட் ப்ரோ, சோனி அந்த Z சீரீஸ்ல அப்போ வந்து தனியா கேமரான்னு ஒரு இதுவே வச்சாங்க.
ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி யூஸ் இருக்கு பண்ணுவாங்க. எந்த ஃபோன்ல வேணா அதை கனெக்ட் பண்ணலாம். ஆமா ப்ரோ. அது இந்த மாதிரி இப்போ கொண்டு வந்தாங்கன்னா நல்லா சேல் ஆகும் ப்ரோ. அது இப்போ வந்து எப்படின்னா இதுல பாத்திருப்பீங்க Xiaomi 15 கான்செப்ட் அது வந்து Xiaomiல அது மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதான் ட்விஸ்ட். அது வந்து Xiaomiல மட்டும். அதே மாதிரி HTCலயும் பாத்தீங்கன்னா பின்னாடி ஒன்று இருக்கு பாருங்க, ஸ்டாண்ட் மாதிரி. இந்த இடத்துல இங்க ஒரு HTC இது இருக்கு பாருங்க. ஆமாமா. கேமரா ஆரஞ்சு கலர்ல. ஆமாமா. அதுவும் கையில கேரி பண்ற கேமரா தான், ஹேண்டிகேம் மாதிரி. அது எப்போ ரிலீஸ் பண்ணது ப்ரோ? இதெல்லாமே HTC அந்த 1 சீரிஸ்லாம் இருக்கும்போது. ஆமா 1i அந்த மாதிரிலாம். ஸோ அதான் இது எல்லாமே என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி நல்ல பாசிபிலிட்டி. இப்போ நல்ல சேல் ஆகும் ப்ரோ கண்டிப்பா. ஏன்னா நிறைய பேர் கேமராக்காகவே வாங்கி அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. 20,000 கேமரா ஃபோன் வாங்கிட்டு இதை அட்டாச் பண்ணிடலாம். எந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டோ வந்து பிரிக் ஆக போகுது இல்ல. இது சிம்பிள் ப்ரோ. நம்ம இந்த இப்போ ஆக்சுவலாக நம்ம ஊர்ல DJI ஃபேமஸா இருக்க காரணம் இப்போ GoPro ஃபேமஸா இருக்கு. GoPro அதே தான் இதுவும். அந்த மாதிரி இவங்க ட்ரை பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சர்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இந்த Xiaomi 15ல வச்சிருந்தாங்களா பின்னாடி வந்து மாற்ற மாதிரி மேக்னெட்ல ஒட்டிக்கும். இந்த MagSafe மாதிரி ஒட்டிக்கும், போக பின் இருக்கும், அதில் கேமரா கனெக்ட் ஆகி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதை அவங்க மாஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அடுத்த ஜென்ரேஷன்ல வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Xiaomiல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அப்படிதான் பண்ண முடியும். எனக்கு என்னன்னா அது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணும்போது நல்லாவே சேல் ஆகும். அவங்களுக்கு தேவை நல்லா சேல் ஆகணும். நல்ல அது இப்போ என்ன பிரச்சனைனா ப்ரோ, அது இப்போ கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து என்ன ஆயிடுது, இந்த ஆஸ்மோ பாக்கெட்னு சொல்லிட்டு கையில் எடுத்துட்டு போற மாதிரி செமையா இருக்கா. ஆனா எனக்கு இன்னொன்னு என்ன ப்ரோ, இப்போ நீங்க ஃபோன் எடுத்துன்னு போறீங்கன்னா நிறைய இடத்துல வந்து எதுவும் கேட்க மாட்டாங்க. நீங்க ஐஃபோனே எடுத்துன்னு பண்ணா கூட இந்த iPhone 17 நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்கன்னா, ஆனா நீங்க சின்னதா ஒரு கிம்பிள் ஏதாவது பண்ணா இந்த ஆக்சசரி இது நீங்க பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் வேற மியூசியம் நான் போனேன். இங்க இந்த நம்ம செம்மொழி பொங்கலே 5000 ரூபாய் கட்டுவாங்க. அதான் சொல்றேன். இப்போ ஃபோன்லேயே இன்டகிரேட் மாதிரி இது வந்துச்சுன்னா இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் சொன்னீங்க Find X9 நினைக்கிறேன் 10x இன்டகிரேட்டட் 10x அது வந்து செம்ம யூஸ்ஃபுல்லு. இப்போ நம்ம அதுக்குன்னு ஒன்று ஏதாவது கன்வெர்ட்டர் வாங்காம இது வாங்கினா இது ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும் நம்மளுக்கு. ஃபோன் மட்டும் எடுத்துன்னு போயிட்டு நான் ஃபோன் மட்டும் தான் நான் கேமரா நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உள்ள எடுத்துன்னு போய் எடுத்துன்னு இருக்கலாம். உண்மைதான். ஸோ அதெல்லாமே வேலிடான பாயிண்ட் தான். ஸோ அது வந்து ஒரு வகையில் பார்த்தா அந்த மாதிரி யூனிவர்சல் ஆக்சசரி பண்ணி எல்லா ஃபோன்லேயும் வந்து ஒட்ட முடியும். எல்லா ஃபோன்லேயும் ஒட்ட முடியும். ஒட்டி மேக்னெட்டில் ப்ளூடூத்லேயே ஒர்க் ஆகும். நல்லாவே NFC இருந்ததுன்னா பேர் ஆகிடும். ஒரு NFC இருக்குன்னா பின்னாடி வச்சா பேர் ஆகிடும். அதுக்கான செட்டிங்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபோன்லேருந்து நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா வந்து நிஜமாக யாராக இருந்தாலும் யூஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் இது நல்ல ஒரு கான்செப்ட் தான் ப்ரோ. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா இந்த கான்செப்டை வந்து பில்டு பண்ணி கொண்டாந்தா கண்டிப்பாக அந்த கேமரா பொறுத்த வரைக்கும் அதுக்கு காஸ்ட் ஆகுமா. நம்ம ஆளுங்க நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வரும்போது கை தட்டுவாங்க, அப்புறமா யாரும் வாங்க மாட்டாங்க, அப்புறம் பிராண்ட் அமைதியாக போயிடுவோம். இல்லை ப்ரோ, இப்போ நிறைய பேர் எனக்கு கேமராக்காக தான் இந்த ஃபோனை வாங்குறேன்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேர் நல்லாவே இல்லை ப்ரோ, ஆனால் கேமரா நல்லா இருக்குன்னு வாங்கிட்டு அவங்களுக்கு மிக்சட் ஃபீலாக இருக்கும். இதுக்கு நான் என்ன சொல்கிறேன், ஒரு UI நல்லா வேணுமா பிக்சல் வாங்கிட்டு கேமராவுக்கு வந்து இது வாங்கி ஜாயின் பண்ணிட்டா நல்லா தான் இருக்கும். ஆனால் பிரச்சனை அதான் சொல்கிறேன். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எந்த பிராண்டாக இருந்தாலும் அவங்க ஃபோனை அப்புறம் விற்காது இல்லையா, அவங்க ஃபோனை விற்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணிவிடுவாங்க. எப்படின்னா என் ஃபோனோட சேர்த்து நீ யூஸ் பண்ணால் உனக்கு இன்னும் நல்லா இருக்கும் ரிசல்ட்டு. இதுவே நீ உன் ஃபோனில் யூஸ் பண்ண போறியா, ரிசல்ட் வரும், நல்லா இருக்காதுன்னு சொல்ல, பட் எந்தில் யூஸ் பண்ணாதான் இருக்கல நல்ல ரிசல்ட் வரும், எந்தில் யூஸ் பண்ணாதான் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் கொடுப்பேன்னு சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு என்ன ஆகுதுன்னா, நான் இந்த கேமரா பண்ணுறதுனால வர ரெவன்யூவை விட என் ஃபோனோட கப்புள்டாக யூஸ் பண்ணும்போது உனக்கு நல்ல ரிசல்ட் வரும்ன்ற உறுதியை கொடுக்கும்போது ஃபோனும் விற்கும். ஏன்னா இப்போ இப்படி தானே ஆப்பிள் எப்படி பண்ணிட்டு இருக்கான் அழகா. வாட்ச் வாங்கினா ஐஃபோன் இருந்தால் மட்டும் தான் வாட்ச் ஆக்டிவேட் பண்ண முடியும். ஏர்பாட்ஸ் வந்து இருக்கலே பெஸ்ட் ரிசல்ட் எதில் வருதுன்னு பார்த்தா ஐஃபோனில் iOS-ஓட சேர்ந்தா மட்டும் தான் வருது. ஸோ அப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சாதான் மட்டும் தான் என்ன ஆகுதுன்னா அந்த ஈகோ சிஸ்டம்குள்ளே யூஸரை ஃபோர்ஸ் பண்ணி உங்களுக்கு கல்லா கட்ட முடியும். அப்படி இல்லைன்னா அது வந்து ஒரு தடங்களாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க எல்லாரும் இப்படி பண்ணுறாங்க. ஓகே ஓகே பட் பரவாயில்ல. அடுத்து என்ன ப்ரோ ஆச்சு? அங்கேருந்து எங்கே ஜம்ப்பு? அங்கேருந்து வந்து Mi A1 போனோம்ல ப்ரோ. Mi A1லேருந்து எதுக்கு போனோன்னா இது Redmi Note 10 Pro Max 2019 வாங்கினேன். அது ஒன்று டிஸ்அட்வான்டேஜ்னா அந்த 100 MP நம்பி வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சது அது சாம்சங்கில் ஹையில் யூஸ் பண்ணுற 100 MP வேறு இது வேறுன்னு. பட் ஃபோன் வந்து செம்ம ஒர்த்து ப்ரோ. அந்த டைமில் ஸ்லிம் டிசைன் மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி வந்து கிளாஸ் 120 Hz ப்ராசஸரும் ஸ்னாப்டிராகன் 3.5 ஜாக்கு 3 ஜாக் இருக்கு. அப்புறம் மேக்ரோ உண்டு, டெலிமேக்ரோ 5 MP டெலிமேக்ரோ. இந்த ஃபோனில் கூட டெலிமேக்ரோ இல்லை ப்ரோ. அது என் தம்பி இப்போ நான் வந்துட்டு ஃபோன் கொடுத்துட்டேன், அவன் நல்லா எடுத்து காமிப்பான். என்ன எடுக்க முடியாதுன்னு சொன்னா யோசிக்கிறான். இன்னும் இப்போ ஜென்ரேஷன் ஃபோனை இதில் ஆக்சுவலாக நீங்கள் 14 தானே ப்ரோ வச்சிருக்கீங்க. மேக்ரோ எடுக்கும், ஆனால் அந்த அளவு அவங்க ஸ்பெசிஃபிக்காக 5 MP டெலிமேக்ரோன்னு கொடுத்து கரெக்டு. ஆனால் இதில் நீங்கள் எப்படி போகணும்னா இதில் மேக்ரோ ஒன்று இருக்கும், அது போகக்கூடாது. கேமரா போயிட்டு கேமரா போயிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், இப்போ இப்படி தள்ளுறேன், மேக்ரோ வந்துடும், சூப்பர் மேக்ரோ கொடுக்குறேன், கை போகுதா, இவ்வளோ தூரம் போக முடியுதா? ஆமாம் ப்ரோ. இப்போ இதில் வந்து நான் ஃபர்தராக என்ன பண்ணலாம்னா 2x வரைக்கும் போகலாம். ஓகே 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 இவ்வளோ வரைக்கும் போகலாம். ஓ நான் ஜூம் பண்ணி பார்த்ததில்ல ப்ரோ மேக்ரோவை.
ஜூம் பண்ணி பார்க்கல. அப்போ இவ்வளோ தூரம் போகலாம். ப்ராசஸ் ஆகி முடிஞ்சதும் அப்படியே அந்த ரிட்ஜஸ்லேருந்து எல்லாமே தெரியும். இங்கே இருக்கிற லைட்டுக்கு இது இந்த அளவுக்கு தெரியுது. அடுத்து என்னென்னா, சப்போஸ் எனக்கு மேக்ரோ மோடு வேணாம், இதை போய் நான் பார்க்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்படி டேரெக்டாகவே 3.2x போயிட்டு நல்ல லைட் இருந்ததுன்னா பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஓகே ஓகே. இன்னும் அவுட்டோர் லிங்கா? ஆமாம். ஓகே. இவ்வளோ க்ளோஸ் போயிடலாம் ப்ரோ. 10xலாம் போனால் ஓகே இந்த அளவுக்கு க்ளோஸ் போய் ரிசல்ட் வந்து இந்த அளவுக்கு இருக்கும். பரவாயில்ல. அப்போ இது வந்து நான் வெயிலில் போய் எடுத்தேன்னா வெயில் வெளிச்சம் அதிகமாக இருக்கும்ல, அப்போ உங்களுக்கு ரிசல்ட் வந்து இன்னும் பயங்கரமாக இருக்கும். இது வந்து சும்மா நம்ம அட்டாச் பண்ணி எனக்கு தெரிஞ்சு இன்னமும் இந்த கேமரால நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு நிறைய நீங்க இப்போ மேக்ரோ இல்லை இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ தான் தெரியும் நிறைய எடுக்கலாம் ப்ரோ. இதில் எடுத்தது வந்து எனக்கு வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபோட்டோ நான் இதில் எடுத்தேன் ப்ரோ. ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். அது வந்து பயங்கர ஃபேவரட்டாக இருந்தது. நிறைய பேர் அதை பார்த்துட்டு இவ்வளோ நல்லா வந்து எடுக்க முடியுமா, ஏன்னா Xiaomi 14 தான் எடுத்தேன். அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஃபோட்டோஸ் இருந்ததுன்னா அதை வந்து ஓன் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்களா எல்லா ஆப்பும் எப்படி இருக்குன்னு. நீங்கள் சொல்லுவீங்களே அந்த வாட்ஸ்அப்பு இன்னொன்று. ஆனால் இன்னொன்று டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்களே சொன்னீங்க இந்த ரேப்பிடோ ஓலாலாம் இல்லை அதிகமாக ப்ரைஸ் காமிக்கும் ஆப் ஐஃபோன்னால. ஆமாம் ப்ரோ, ஆமாம். ஆனால் ஆப் அப்ளிகேஷன்லாம் இதுக்காகவே ஸ்பெஷலாக ரெடி பண்ண மாதிரியே இருக்கும் ப்ரோ. நிறையா இருக்கும் ப்ரோ. அனிமேஷன்ஸு, ஓப்பனிங் அனிமே, க்ளோசிங் அனிமேஷனு. இப்போ பாருங்களேன், மாடியில் வச்சு ஒரு தடவை எடுத்ததுலேயே மெர்சலான ஃபோட்டோ எதில் வந்ததுன்னா 14 தான் வந்தது. Xiaomi 14 ஃப்ளைன்னு போட்டோன்னே எவ்வளோ வந்துருச்சுல்ல. ஆமாம் ப்ரோ, நிறைய ஃப்ளை. நிறைய பேர் யோசிப்பாங்க. ரெக்கார்டிங் போட்டேங்க. இப்போ எனக்கு உட்காரும்போது தோணுது ப்ரோ, நான் வீட்டில் உட்காந்து பார்க்கும்போது என்ன ஏதோ பேசுகிறாங்க அப்படின்னு. இப்போ பார்க்கும்போது நீங்கள் ரெக்கார்டிங் போட்டு பண்ண போகுது. இதுதான் கரெக்டாக போடலன்னா என்ன நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. இது நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். கரெக்டாக எதையோ பார்க்குறாங்க, எதையோ பேசுகிறாங்க, என்னது பார்க்குறாங்க அப்படி இருக்கும். அது கியூரியாசிட்டி எப்பவுமே பில்ட் ஆகிடும் ப்ரோ. அதான் தனியாக எதாவது பேசினாலே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாலே கண்டிப்பாக சொன்னாங்க பார்த்தாகணும் அப்படின்னு தோணும். இதில் எடுத்தது Xiaomi 14 சூப்பராக இருக்குது. இந்த போட்டிருக்கல Xiaomi 14. ஆமாம், இதுவே வால்பேப்பராக செட் பண்ணலாம் ப்ரோ. ஆமாம், அந்த அளவுக்கு நல்லா எடுக்கும் ப்ரோ. மிரட்டலான பையன் Xiaomi 14. அதுலேயும் நிறையா எடுத்தேன். இதில் எடுத்திருக்கேன். இது வேற ஒன்று. ஓகே, இது வந்து எக்ஸ்டர்னல் லென்ஸ் யூஸ் பண்ணி iPhone 10R எடுத்திருக்கேன். எக்ஸ்டர்னல் லென்ஸ் நீங்கள் எது ப்ரோ பர்ச்சேஸ் பண்ணுவீங்க? இது 200 லென்ஸ் ப்ரோ. அது 200 லென்ஸ். பிராண்ட்லாம் கிடையாது, அமேசானில் இருக்கும்ல அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணது. ஓகே. ஆமாம், அதுவே வந்து இந்த மாதிரி ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. அப்போ கண்ணெல்லாம் வந்து இந்த அளவுக்கு தெரிஞ்சு டீட்டெயில்ஸ்லாம். ஸோ அதான் நம்ம எடுக்கணும்னு முடிவு பண்ணா. லென்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசை தான், ஆனால் அது வந்து எந்த பிராண்டு தெரிஞ்சு வாங்கி யூஸ் பண்ணணும். அதெல்லாம் வாங்கிடலாம். போக போக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணலாம். ஓகே. மேசிவாக இருக்குங்க. கேமரா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சா டைம் போகிறதே தெரியாதுங்க. என் ஃபோனில் இந்த அளவுக்கு கேப்பபிலிட்டின்னு போய் இந்த ஹவுஸ் ப்ளே பார்த்தா தான் தெரியுது. நீங்கள் இன்னும் நிறையா எடுக்கலாம். ஆமாம், எடுத்து பாருங்கள். எடுக்கிற ஒன்று சுமார் ரகரகமாக அந்த இதுலேயும் காமெடியில் வந்துருமா, அந்த ராகவனோட அடியை நீ பார்த்தது இல்லையா, ஒன்று ரகரகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சூப்பர் ரிசல்ட் வரும். என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அப்போது அடுத்து அதுலேருந்து இதுக்கு வந்திருக்கீங்க. ஆமாம். இப்போ வரைக்கும் எவ்வளோ நாளாக ப்ரோ யூஸ் பண்ணுறீங்க? இது ஒரு 1.5 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன் ப்ரோ. இது எனக்கு இது வந்து நான் வந்து Redmi Note 10 Pro Max வந்து மிட் ரேஞ்சு ஃப்ளாக்ஷிப்னோன்னே ஒரு செம்ம சேஞ்ச் ஓவர் தெரிஞ்சது. ஸ்பீடு, ஆப்டிமைசேஷன், 12 GB ரேம், அது வந்து 6 GB ரேம். அது வந்து ஆப் ஓப்பனிங் ஸ்பீடு, அனிமேஷனு. அது 720 வேறல்ல ப்ராசஸர்? 732. 732வா? 732 நினைக்கிறோம், எனக்கு தெரியல. ஏதோ ஒன்று 720 732 7 சீரிஸ் ப்ராசஸர். ஆமாம், 7 சீரிஸ் ப்ராசஸர். Redmi Note 10 Pro Max இல்ல? ஆமாம் ப்ரோ, Note 10 Pro Max. 732G. ஓகே. ஆனால் ஒன்று ப்ரோ, நீங்கள் சொல்வீங்களா, நீங்கள் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் வேணும்னு பார்த்தீங்களோ அந்த அளவுக்கு பேட்டரியும் ட்ரெயின் ஆகும். மிட் ரேஞ்சாக இருந்தால் பேட்டரி எஃபிஷியண்ட்டாக இருக்கும், ஸ்லோவாக இருக்கும் நார்மல் ப்ராசஸர். நீங்கள் இப்போ நான் இந்த ஸ்பீடு இருக்கனால நான் எதுவும் அச்சீவ் பண்ணுறது எதுவுமே இல்லை, அதையும் வச்சே அதை தான் பண்ண போகிறேன். இப்போ ஃப்ளாக்ஷிப் யாருக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ மல்டி டாஸ்கிங் பண்ணுறவங்க, ஒரு பிஸ்னஸ் ப்ரொஃபஷனல்ஸ், அவங்களுக்கு வந்து டக்குன்னு எல்லாமே
இதுவாகணும், டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு. மற்றபடி நார்மல் பர்சனுக்கு நான் மிட் ரேஞ்சே ஓகேன்னு தான் சொல்லுவேன் ப்ரோ. ஆனால் ஃப்ளாக்ஷிப் வந்துட்டு இப்போ நான் மிட் ரேஞ்ச் போனேன்னா கண்டிப்பாக எனக்கு அந்த ஃபீல் கஷ்டமாக தான் இருக்கும் எனக்கு. கொஞ்சம் எல்லாமே ஸ்லோவாக இருக்க மாதிரியும் அது நான் சிம்பிள் ப்ரோ. நான் ஐஃபோன் வந்து என்னாச்சுன்னா எப்பயுமே நார்மல் மாடல் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாமே 60 ஹெர்ட்ஸ். ஒரு தடவை ப்ரோ போனேன், அவ்வளோதான் மாட்டிக்கிட்டேன். ப்ரோ போனால் ப்ரோமோஷன் டிஸ்பிளே வந்துடும். அந்த ஸ்மூத்னஸ் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப என்னால் வந்து நார்மல் நம்பருக்கு போகவே முடியல. அதுதான் அந்த டிவி கான்செப்ட் உங்கள பெரிய டிவி பார்த்துட்டு திருப்பி சின்ன டிவி பார்த்தா மாதிரியாக இருக்குது. சின்ன அந்த சின்ன டிவி ஒரு சோனியாக இருந்தால் நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆமாம், அது ஊர் பேர் தெரியாத குட்டி டிவினா நான் செத்தேன், மாட்டிப்பேன். இப்போ நீங்கள் லேட்டஸ்ட்டாக எது ரிவ்யூ பண்ணீங்க? 75 இன்ச்சு. ஆமாம் ப்ரோ, ப்ரோ கூட ப்ரோ அது வேற லெவல் ப்ரோ. எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தமாக இருந்ததுன்னா ஃபோனோட கேமராவால் அந்த டீப் பிளாக்கை காட்ட முடியல. ஃபோனோட கேமரா ஏன்னா ஃபோன் கேமரா என்ன பண்ணுதுன்னா இப்போ ஒரு இடத்துல வந்து சிம்பு வர அப்படினா பிரைட்டா இருக்கு. அந்த Android 16 வந்து நீங்க டச் பண்ணீங்க அப்புறம் எப்படி காமிச்சது பாத்தீங்களா? நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா சைடுல எல்லாம் ப்ளீட் ஆகுது ப்ரோன்னு கேட்டாங்க. நாங்க அங்க பாக்கும்போது எங்களுக்கு அப்படி எதுவுமே ஆகல. ஆனா அந்த ஃபோன் கேமரா அப்படி தான் காட்டுது. அதனால அது கொஞ்சம் கடி. ஆனா இதுவே ப்ரொஃபஷனல் கேமரா சூப்பரா காட்டும் ப்ரோ. அதுல நம்ம எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதான் ஜூம், இதான் ஃபோக்கஸ். ஃபோன் அதனால நீங்க ப்ரொஃபஷனல் கேமரா தான் யூஸ் பண்ணுவீங்க. ஐயான்னு ஒருத்தர் இருப்பாரு. நம்ம ஐயாவே தான். அது நம்ம ஐயா சாமி அப்படிதான். நம்ம அவர் பேக்ரவுண்ட்ல இருந்து பார்த்து சொல்லுவாரு. அந்த இவரெல்லாம் மிஸ் பண்றோம். மனோஜ் யூஸ் அப்படிங்களா? ஹுவாவே ஆனதுனாலே அவரு மனோஜ். அப்புறம் மிலன் வந்து இருக்கான் ப்ரோ. மிலன் வேற ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். நான் மிலன் என்னைக்கா அவைலபிளா இருந்தானா கூப்பிட்டு மிலனோட ஒரு பாட்காஸ்ட் பண்ணணும். ஸ்ரீவத்சன் ப்ரோ பண்ணலாம் ப்ரோ. அவரும் விக்கி ப்ரோலாம் சேர்த்துக்கிறீங்க. ஃப்ரீயா இருந்தா வாடா பர்றா. என்ன சொல்றாங்க பர்றா. ஏதோ நான் தான் வந்து உன்னை கூப்பிடாத மாதிரி இருக்குடா. ஃப்ரீயா இருந்தா வாடா. முன்ன உங்களே சொன்னாங்க தெரியுமா, நீங்க அவங்கள அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னு. நீங்க தனியா சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுவா ஸ்டார்டிங் ஐயா இந்த மாதிரிலாம் நீங்க படுக்கதான்னு சொல்லிடாதீங்க ஐயா. இல்ல பேச்சு அப்புறம் நீங்க சொல்லிட்டீங்க, கிளாரிஃபை பண்ணிட்டீங்க. அப்படின்னா இல்ல, நான் சும்மா நம்ம ஊர்ல வந்து ஊர்வம்பு இந்த காசிப் வந்து ரொம்ப ஜாலி ப்ரோ. ஏதாவது ஒண்ணு ஃபில் பண்ணி விட்டு ஓடிடலாம். ஆமாமா, இவர் ஃபோனரினாலே இருந்தது ஊர் மம்முனே ஒரு. அப்புறம் ஃபோனரினா வேற ஒண்ணு இருந்தது, ஃபன்சரினா. அது வந்து நம்ம பசங்க எல்லாருமே வந்து மீம்லாம் பண்ணி கொடுத்தாங்க. கொரோனா டைம்ல இப்போ மீம் பண்ணி கொடுத்த எல்லாருமே ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பாவம் அவங்க வாழ்க்கையே மீமா போயிட்டு இருக்கு. இதுல எங்கேருந்து மீம் பண்ணி தரது என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ. அது நான் 3 பேர் ஒரு காம்பினேஷன். அது ஒரு விக்கி நடுவில் உட்காந்துட்டு இருக்கு. அதெல்லாம் ஜாலி. என்ன பண்றது, காலங்கள் மாறுது, காட்சிகள் மாறுது, அப்படியே போய்கிட்டே இருக்கு. வயசாகுது, நரைச்சு போச்சு, அப்படியே ஓடுது டைம். ரைட்டு. ஸோ மொத்தம் நல்லா இருந்தது ப்ரோ. உங்களோட அந்த நீங்கள் உங்களோட நினைவுகளை ஷேர் பண்ணது கூட அப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். ஸோ இதை தொடர்ந்து நம்மால் வந்திருக்காருல்ல, சும்மா விடுவேனா, ரியல்மி பட்ஸ் T500 Pro வாங்கியிருக்கேன். சரி, அது நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தேன். பட் நீங்கள் TWS என்ன ப்ரோ யூஸ் பண்ணுறீங்க? நான் TWS எதுவும் யூஸ் பண்ண ப்ரோ. ஒயர்டு ஹெட்ஃபோன். ஒயர்டு என்ன யூஸ் பண்ணுறீங்க? கேசி. ஓ, கேசியா? அதுதான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து மியூசிக் லவர்னா அப்படின்னு இல்லை ப்ரோ. ஜஸ்ட்டு எப்பயாவது கால்ஸ் ஏதாவது ப்ரைவேட்டாக பார்க்கணும் அப்படின்னா அது பார்க்குறேன். மற்றபடி மியூசிக் பேஸு அந்த மாதிரிலாம் இல்லை ப்ரோ. இது வரைக்கும் நான் தோணலை. நீங்கள் நிறைய ஃபீல் பண்ணி சொல்லும் போதெல்லாம் கேட்கணும்னு தோணுது. அதுக்கான அடாப்டர்லாம் போட்டு இப்போ சம்பவம் பண்ணுவோம். அது வந்து அடாப்டர் போட்டுன்றது ஐஎம்மும் நம்மளை இவரை கேட்க வைப்போம். ஒரு வீடியோவில் என்ன பண்ணலான்னா T500 Pro அதையும் லிசன் பண்ண வைக்கலாம். அதே சமயம் நார்டு பட்ஸ் 3 Pro அதையும் நம்ம பிரசாந்த் ப்ரோ லிசன் பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு IM. ஸோ இந்த 3த்தையுமே ஒரே வீடியோவில் லிசன் பண்ண வைக்கிறேன். அவரோட அனுபவத்தை நம்ம கேப்சர் பண்ணலாம். ரைட் மக்களே, தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக விடைபெற்றுள்ள சிவபரணி, பிரசாந்த் பார்க்கலாங்க. பாய்.